ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 64வது நாள் 65வது எபிசோட் 9th டிசம்பர் என்ற ஒரு நிகழ்ச்சியுடைய விரிவான பார்வை இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் UK பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேப்பல் அக்கௌண்ட்டும் இருக்குது. எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி லைவில் வந்து சப்போர்ட் பண்ண பிரின்ஸ்லி அமிர்தராஜ் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேங்கிங் மூலமாக சப்போர்ட் பண்ண ஒரு செகண்ட் ஜாக்கி ராக்கம்மாள் அவங்களுக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு முக்கிய நிகழ்வுகளாக வந்து திங்கட்கிழமை அப்படின்னும் போதே வந்து வாட் இஸ் தட் நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கும். அதன் பிறகு வந்து தர்ஷிகாவுக்கும் பவித்ராவுக்கும் நடந்த சண்டைகள் இருந்தது. அதுவும் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து டமுக்கு டப்பா அருண் வந்து அதை வந்து பெருசுபடுத்தின விஷயங்கள். அதன் பிறகு வந்து கோவா கேங்கிலே இருந்த ஜெஃப்ரி வந்து முதுகுல குத்தினாரு. இது சரியா தவறா? அதன் பிறகு வந்து நாமினேஷனில் வந்து இந்த முறை வந்து தீபக்கும் போன்ற ஒரு சில பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன விஷயங்கள், ஏது விஷயங்கள் அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விரிவான பார்வைக்கு போக போகிறோம். எஸ் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. 61 பேர் இருக்கீங்க, 48 பேர்கிட்ட லைக் பண்ணியிருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க, லைக் பண்ண மறந்தவங்க லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ பாட்டே இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பாசிஃபைங் பாட்டு மாதிரி தான் இருந்தது. தப்பு கூட தப்பாகாது அது மாதிரிலாம் ஏதோ வந்து போட்டுட்டு இருந்தாரு. பிரியாணி கேங் வந்து இப்போ தனித்தனியாக வார்த்தைகளை மட்டும் இந்த வீட்டில் எடுத்து வச்சு பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓ இது தப்பு இல்லை போல இருக்கு, நம்ம பண்ணுற தப்பு கூட தப்பாகாது, அந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உண்மையிலேயே நான் கூட இந்த A to B ரம்மி என்னோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஒரு தடவை இந்த கிரீடத்தை வந்து போட்டு அதுக்கு என்ன இவ்வளவு நேரம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேங்க. இப்போ ஒரு கிரீடம் போடுறாங்க, கேப்டனா ஆக்குறீங்க. நீங்க கேப்டன் ஆனோன்னு சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆயிட்டேன் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் வந்து அந்த விஷயங்களை கொடுங்க. ஒரு ஒரு வார்த்தைக்கு கூட வேணா சொல்லிக்கலாம், எனக்கு கோவப்பட வராது, அதனால எனக்கு கூட ஒத்துழைங்க, எப்பவும் போல ஏதாவது மாதிரி பேசணும். கேப்டன் ஆயிட்ட உடனே நான் வந்து செருப்புக்கு பாதமா இருப்பேன், உங்க ஸ்கால் செருப்பாவும் இருப்பேன். அந்த கிரிஞ்சி மேட்டர்ல இருந்தே வரல, செருப்பு எடுத்து வந்து வச்சு நான் வந்து பண்ணுவோம், அதேதான் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க, அதாலே வச்சு வெளுத்து விட்டுருவாங்க இப்ப அப்படின்னு ஒரு தெரிய மாட்டேது. அந்த காலமே போயிடுச்சு. உண்மை என்னன்னா அந்த இதிகாச கதைகள் காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. அதேதான். அதுவும் இப்ப இருக்கிறவங்க வந்து என்னன்னே தெரியாத மாதிரி அது போயிட்டு இருக்கு. பட் போட்டு உருட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களா, அதுதான். அதுல ஒரு செம சிரிப்பு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செருப்பு மாதிரி இருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து பாதம் வந்து இது கிரீடம் கிடையாது, நான் வந்து கிரீடம் வந்து அவர் கிடையாது, அது வந்து காலடி பாதத்தின் இதுவா இருப்பேன் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவருக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார். அந்த அது கூட வந்து அவரா சொன்ன மாதிரி சொல்ல மாட்டாரு, அந்த தங்கம் சொன்ன மாதிரி டெக்கோரம் வந்து இங்க நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே கேப்டனா உணர்ந்துட்டோம்னாலே போதும், கரெக்ட் ஆயிடும். அப்படி அதாவது நீங்க ஒரு புது உருட்டா ஒரு பண்ணிட்டு இருந்தாரு வச்சுக்காங்க. அதுதான் பாதம் கிரீடம்னா முட்டையை தூக்கிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அதுதான் நடந்தது. அது வந்து முட்டை போடுற கோழி தான் வலி தெரியுன்றது வந்து வலியை வேற ஒரு வெளிப்படுத்தினாருன்னு வச்சுக்காங்களேன். சொல்லி முடிக்கல எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு இவருக்கு என்னன்னா, இவருக்கும் 3 முட்டை தான், 3 முட்டையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த முட்டையில ஏதாவது எடுக்கணும்னா எப்பவும் போலதான் எல்லாருக்கும் கொடுத்த அதே ரூல். கேப்டன் வந்து எங்கேயாவது இருந்தாலும் போரிங்கா இருந்தா கூட எடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. வீட்டுல நாய் இந்த சத்தம் மைக்குன்னா அந்த விஷயத்திற்கான தண்டனைகள் வழங்கலாம். பட் ஆனா ஜெஃப்ரி வந்து கலவரமானது எனக்கு மட்டும்தான் தெரியும். A to கிரீடத்தை வந்து இவரு கொடுத்தாரு, கொடுத்துட்டு இப்படி இந்த இதுல புனக மன்னன்ல வந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து லிப் லாக் பண்ணுவார் தெரியும், அவங்களுக்கே தெரியாம பண்ணது. ஆமா, அவங்களுக்கே தெரியாம பண்ணது. அப்புறம் அவங்களே பிக் பாஸ்ல இவரு தலைவரா இருக்கும்போது தலைவா அவங்க வந்தாங்க. அவங்க அப்ப ஒரு வாரத்துல வந்து வாங்கின இந்த ட்ரெஸ் இந்த 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு இந்த வீட்டுல வந்து விற்பாங்க தெரியுமா, அந்த சேலையெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அதை அப்டேட் வந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு நாளுக்கு ஒண்ணு கட்டினாங்க, காலையில சாயங்காலம் கிளம்பி போயிட்டாங்க. அவ்வளவுதான். பட் என்னன்னா விஷயம் என்னன்னா, இது ரொம்ப காமெடியாக சொன்னது. ஆனா நடுவில் ஒரு நாள் பார்த்து பேசினாங்க.
2 பேரும் பைக்ல போயிட்டு இருந்தோம், பார்த்து பேசினாங்க. சும்மா ஃபண்ணுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து டப்புன்னு எதிர்பார்க்காத நேரத்துல கிரீடத்தை வச்சிருக்க புடிச்சிருவாரு ஜெஃப்ரிய. அப்படி தலையை பிடிச்சி நேரம் அப்படி வருவாரு, மிரண்டுவாரு அவரு. அவரும் இந்த வயசுல எப்படியும் அவரு இது மாதிரி சம்பவம் எல்லாம் பார்த்துருப்பாரு, புரியுதுங்களா? இப்ப நானும் வந்து அந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு, நிறைய தப்பிச்சு விளையாடுற கதைகள்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்துமே அவர் வந்து ஒரு மாதிரி இதாயிடுவார், அசூயை ஆவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து ஒரு மாதிரி இந்த கையை விட அப்படின்ற மாதிரி அப்படி 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 பண்ணுவாரு. குறி பாக்குறேன்டா அப்படின்னுவாரு. நீ எந்த குறியை பார்த்தேன்னு யாருக்கு தெரியும்? குறி சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், மிரண்டு போயிடுவாரு. ஆனா ஜெஃப்ரி அதுலயே வந்து கலவரம் ஆயிடுவாரு. இவர் அப்பயே வந்து இவருக்கு குறி தப்பிச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலி அப்பயே வந்து அவர் கொஞ்சம் உசாராச்சு, நம்ம என்னவோ பண்ண போறோம், ஆனா இங்க தப்பா போகுது. கூட இருக்கிற ஜெஃப்ரியை வந்து அலர்ந்து போறோம், நம்ம தப்பா போயிட்டு இருக்கோம். உடனே வந்து டக்குன்னு பிரிச்சுக்கணும், பக்கம் யாரும் பேசாதீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ரஞ்சித் வேற, அவ்வளவுதான். ஆமா, இவ்வளவுதான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்த ரஞ்சித் யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, இது என்னுடைய பொறுப்பு, அது சரியோ தப்போ நான் வேலையை ஆகணும், சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவுதானே பேசியாருங்க. எடுத்துக்கோ சாமி, ஒரு ஆம்லெட்டுக்கு உப்பு பத்தலன்னா நானே போட்டு கொடுத்தேன் சாமி, இன்னொரு முட்டையை எடுத்துங்களா சாமி, நான் இப்பயே போய் உட்காந்துறேன் சாமி அப்படின்னு என்ன யோசிச்சு பாருங்க. பட் தர்சிகா வந்து அது ஏதோ ஸ்கில்டு லேபர், எங்க ஸ்கில்டு ஒர்க்கர். அப்புறம் ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு விஷயமும் சொல்லணும். அதாவது டமுக்கு டப்பா வரும்னா ஏதோ ஒண்ணு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பேசி, அதை சாப்பிட்ற எல்லாம் பேசி, அதாவது ஒரு 4 பேர் ரவுண்டு, அந்த என்னது ஹைனா மாதிரி வந்து ரவுண்டு கட்டினதுக்கு அப்புறம் தான், அதுவும் கரெக்டா லாக் பண்ணிட்டாப்ல. ராயன் வந்து பக்காவா லாக்கு. அதுல வந்து அதாவது நீ தான் சொன்ன, தான் சொன்ன அது என்ன அப்படின்ட்டு. இப்ப நீ ஏன் மாத்திர என்ன நான் சொல்லலையே அப்படின்னு டக்குன்னு அருண் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் முத்து வந்ததும், அருண் இதுக்கப்புறம் வந்து ஜம்பம் வேலைக்கு ஆகாது, உடனே சரண்டர் ஆயிடு அப்படின்ற மாதிரி ஒரு டப்பு என்ன பண்ணுவாரு. ஓகே இதுக்கு இல்லைன்னா ஒரு வாய்ப்பே இல்ல. இன்னொன்னு மஞ்சரி இருந்தா கூட அவர் வந்து டக்குன்னு மஞ்சரி மேல தாவி இருப்பாரு. பட் 2 பேருமே பாயிண்டா பேசுவாங்க. இவங்க வந்து அழ வைக்க முடியாது, இவங்க 2 பேரையும் அவங்க நல்லா தெரியும். சாரி ஓகே அப்படின்னு இல்லைன்னா இந்த சோறு சாப்பிட்ற விஷயத்தையும் பாத்ரூம் கழுவத்தையும் ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. சரி விடுங்க. அதாவது இங்க செஞ்சாதான் இங்க வருமே, கீழே இல்லைன்னா வராது. காது ஓகே. இன்னைக்கு இந்த கக்கா கதை பேசும்போதுதான் இந்த ஒரு இது கிளிப் ஒண்ணு வந்தது. சொல்லுங்க. அதுல வந்து தர்ஷனும் இது துளுவதில மேல இருப்பாங்க, ஷாலினி அவங்க பேர் என்ன, இந்த கண்முன்னே எத்தனை நிலவுக்கா, அதுல ஹீரோயினா இருப்பாங்க, எங்க பேர் வர மாட்டேன் டக்குனு, இது மாதிரி பேர் வேற மறந்து போகுது. ஐயோ ஆமா ஜாக்கி, எனக்கு இப்ப அவங்க ஃபேஸ் ஞாபகம் வந்துருச்சு. ஷெல்வினா ஷெரினும் தர்ஷனும் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு சமையல் கட்டு விஷயம் எல்லாமே சமையல் கட்டு ஒரு கிளிப்பு பார்த்துட்டு காலில் ஏதோ கூகுள் விட்டு கேட்குதுங்களா அந்த மாதிரி. அதுல இவரு ஏதோ வந்து உருட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து சாண்டி மாஸ்டரும் கவினும் வந்துட்டு இருப்பாங்க. ஊட்டினா தர்ஷனு என் சமையலறையில் நீ உப்பா சர்க்கரையா, ஆமாண்டா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அப்படின்ற மாதிரி சாண்டி உள்ளார வருவாரு. உன் சமையனது காலையில கக்காவா மூத்திரமா அப்படின்னு கல்வின் போடுவாரு. அந்த மாதிரி வந்து கலகலத்து வச்சிருந்த ஒரு விஷயங்கள். சோ அதுதான் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டையும் பார்த்து போனோம்னா அங்க ஒண்ணும் கிடையாது, அதனால அப்படியே கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் டக்கு டக்கு. ராதா, இலங்கேஷ், சரண்யா, தீபா சிவா, அதுக்கப்புறம் ஷான் சிவா, யாமினி செல்வா, அதன் பிறகு வந்து அனிதா சுரேஷ், அபிநயா துரு, பிரமாத்ஸ், அதுக்கப்புறம் குயின், ராஜபாண்டியன், வி, அப்புறம் வந்து கண்ணாடி கிரிமினல்ஸ், தருண் விக்னேஷ், சங்கீதா, பன்னீர்செல்வம், ஓகே, அருண் பாக்யா, பாராமணி, ராதா சக்திவேல், நாகூர்கனி, பாலமுரளி, போனா, சௌமியா நவீன், பாத்திமா புதாகிர், ரத்னம் சசிகரன், தீபா தங்கராஜ், ஆண்டவர் தமிழ், அதன் பிறகு ஜாகி டிவி, ஓகே,
பத்மினி, பஷீர் முகமது எல்லாருமே வந்திருக்கீங்க. ஷாலினி கோகுல், தங்கம் தங்கம். ஓகே, மிஸ் பண்ண பேருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜிஷாக் முதுமன், ஸோ உல்லாசப்பறை இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதை தவிர்த்து சதீஷ் கண்ணன், ரோஹித் ஐ லவ் கார்ன்ஃப்ளேக்ஸ்னு போட்டிருப்பாங்க, ராஜபாண்டியன், அமு கண்ணா, ராஜாம்பிகை, ஜோ டேனியல். ஓகே, அதன் பிறகு அதன் பிறகு நீங்க படிச்சிட்டீங்க. பத்மி படிச்சாச்சு. இப்போ என்னன்னா நம்ம வந்து படிச்சாச்சு. இதுல முக்கியமான கமெண்ட் ஏதாவது பாத்தீங்களா? இல்ல சார், நீங்க பேர் பார்க்க சொன்னீங்க, நான் பேர் மட்டும். நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தீங்க வர வர ரொம்ப சீக்கிரமா ஆகுது அப்படின்ட்டு. என்ன விஷயம்ன்றத நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ரொம்ப லேட் பண்றீங்களே, வெயிட்லேயே வெறி ஆகுது அப்படின்ட்டு ராதா போட்டிருந்தாங்க. என்னது இந்த காத்திருக்க வச்சுட்டு வர்றதுன்றது இல்லை, வரும்போது சில விஷயங்களை சரியா முடிச்சுட்டு வரணுன்றது தான். வந்ததுக்கு அப்புறம் சமையல் வேலை இருக்கு, சாப்பிடணும், குழந்தைகள்லாம் கொடுத்துட்டு வரணும். இங்க இன்னைக்கு ஒரு வாரத்துக்கான ஒரு விஷயமா முதல்ல ஒரு தக்காளி தொக்கும் ரசம் மட்டும் வச்சிருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்தா கூட ரைஸ் மட்டும் ரெடி பண்ணி டக்குன்னு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கு ட்ரை பண்றோம். அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருந்தது, எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். அதுதான் மிக முக்கிய காரணங்கள். ஸோ அதனால உங்களை காத்து வைக்கணுன்றது இது கிடையாது. எஸ், வாங்க. ஓகேங்களா? ஸோ தப்பா சாங்கெல்லாம் படியாச்சு. அப்புறம் வந்து காலு செருப்பு எல்லாம் பேசியாச்சு இல்லையா? 3 முட்டையும் கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, யார் யாரு கிச்சன் டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவார். அவர் என்ன கிச்சன் டீம்ல செலக்ட் பண்ணுவார்னா, மஞ்சரி, தீபக், ராணு உனக்கு ஓகேவாப்பா அப்படின்வாரு. ஜெஃப்ரியே போட்டுருவாரு. இவங்க எல்லாரும் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆட்கள் வந்து இப்ப குக்கிங் டீம்ல வந்து 4 பேர் எதுக்கு, இவர் தான் ஆரம்பிப்பார், அவரு தான் ஆரம்பிப்பார். 15 பேர் தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு குக்கிங் டீம்ல நீங்க 4 பேர் போடுறீங்க? அங்க ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக்கா சொல்லணும். 15 பேர் தான் இருக்கும். அப்புறம் ஏன் அங்க எப்படி இருந்தாலும் வந்து சாமான் வந்து கம்மியா தான் விழ போறது. அதே மாதிரி வந்து சாப்பாடும் வந்து 2 பேர் இல்லையா. இப்ப அப்ப அதுக்குதான் முத்து கேட்பாரு, 2 பேர் இல்லைன்னா அதே குண்டான்ல தான் சாப்பாடு வைக்க போறோம், அதே சாப்பாடு பாத்திரத்துல தான் வந்து குழம்பு, அரிசி. அதிகபட்சம் என்ன குறையும்? 2 தட்டு குறையும். அது வந்து 3 வேளையும் சமைக்கணும், 3 வேளைக்கான பாத்திரம் 3 வேளைக்கும் சமைச்சாகணும். ஆனா ஒரு வாட்டி பீ இருப்பாங்க, இல்ல 2 வாட்டி பீ இருப்பாங்க, இல்ல ஒரு வாட்டி வீட்டை பெருக்குவாங்க, இல்ல 2வது வாட்டி சாயங்காலம் பெருக்குவாங்க, அவ்வளவுதானே பெருக்குவாங்க. அப்ப ஜாக்லின் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சோறு ரொம்ப முக்கியம். அத்தனை பேர் இருந்தே டாஸ்க் டைம்ல வந்து 2 பேர் தான் சில நேரம் சமைக்க முடியும். எல்லாமே டாஸ்க் விளையாட்டு வந்து டயர்டா இருக்கும்போது சமைச்சு போடணும். 3 வேளைக்குமே சமைக்கிறதுக்கு ஆள் பத்தாது, அப்படி இருந்தோம். அதே மாதிரி பெருக்கிறது கூட வந்து இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வேலை செஞ்சோம்பா, நாளைக்கு பெருக்கிக்கலாம், அப்படின்னு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா சமையல் அப்படி பண்ண முடியாதுன்னா, அப்பதான் ஒரு அதாவது தீபக் வந்து சொல்லுவாரு, ஸ்கில்டு லேபர் அண்ட் ஸ்கில்டு அண்ட் இது லேபர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாரு. இப்ப ஸ்கில்டு விசா இதெல்லாம் ஸ்கில்டு ஜாப், லேபர் ஜாப் ஏதோ பிரிப்பாருங்க. இது வந்து நீங்க இன்னும் அவர் என்ன பாஸ்போர்ட் குத்தலாம்னு நினைக்கிறேன். விசிட்டிங் விசா, ஸ்கில்டு விசா, லேபர் விசான்னு இருக்கும். ஸ்கில்டுனா வந்து நானே ஸ்கில்டு விசா கிடையாது ஜெகி. நீங்களே அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஏன் நிலைமையில நான் வந்து இங்க சமயக்கார வேஷம் போட்டுட்டு இருக்கேன் ஆக்சுவலி. இங்க இல்ல, நாங்க யாரோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, வெல் செட்டில்டு இன் யூகே, இவங்களுக்கு எதுக்கு வந்து சப்போர்ட்டா கேக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இல்ல சொல்லும்போது நம்ம சொல்ல வேண்டியதானே. நான் தான் சொன்னேன், நீங்க நான் வெல்டு செட்டில்டுனா நீங்க நிகழ்ச்சிக்கு லைவுக்கு வாங்க, எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க மட்டும் பாருங்க. சம்மர் பிளானிங் ஆகணும்ல. அப்புறம் இன்னொரு கேள்வி அதுக்கும் வந்து பதில் சொல்லி ஆகணும். எப்பயுமே வந்து இந்த ஜெயலலிதா கலைஞர் எட்டு வந்து வச்சுட்டு 2 பேர் திராவிட கட்சின்ட்டு அப்படி சும்மா அப்படி 8 வரணும்னு வச்சுக்காங்க. இது காலங்காலமா நம்ம பார்த்துட்டு வர்றது. இப்ப வந்து கலைஞர் வந்து தப்பே செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி. நல்ல கேள்விதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்க அப்பா வந்து நிதித்துறையில வேலை செய்யறாரு, இல்ல பேங்க்ல கேஷியரா இருக்காரு, உங்க அம்மா கேஷியரா இருக்காங்க, உங்க அப்பா வந்து கேஷியரா இருக்காங்க. திடீர்னு வந்து பணம் தொலைஞ்சு போகுது. உடனே என்ன சொல்றாங்க, நேத்து வந்து நீங்க வந்து ஒரு கார் வாங்கிருந்தீங்கல்ல, அது இந்த பணத்துல தான் வாங்கியிருப்பாங்கடா, அவன் திருடிருப்பான்டா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா வந்து என்னென்ன காமிச்சிருக்காரு, டாக்ஸ் ரிட்டர்ன் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணதெல்லாம் காமிச்சு, இது எங்களுடைய உபரி வருமானம், இது இப்படி நிரூபிச்சது அப்புறம் தான் நீங்க இல்ல அவங்க எதுவுமே காமிக்கல அப்படின்னா வழக்கு போட்டு, இல்ல இது லஞ்ச பணத்துல வந்தது வாங்கிட்டாங்க, ரைட். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க திருடுன்னு சொன்னா ஒரு நியாயம். ஆனா அந்த கவுண்டர்ல உட்காந்து அவங்க பேங்க்ல உட்கார்ந்து இருந்தாங்களே, அந்த பணத்தை எடுத்துருவாங்கன்னு சொன்னா அது எந்த வகையில் நியாயம்? நீங்க அது மாதிரி நினைக்கலாம். உங்க அப்பா அம்மா வந்து உங்க அம்மா தப்பு செய்யாமலே நீங்க வந்து அந்த தண்டனையை உங்களுக்கு உங்க அம்மா கொடுக்கலாம். நாங்களும் அப்படி கிடையாது, ப்ரூவ் பண்ணாதான் நாங்க நம்புவோம். தட்ஸ் ஆல். அதுதான் இங்கேயும் அங்கே அதுக்கான பதில், ரைட்? இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாயிட்டு வந்து வர மாதிரி வந்து சொருவின்னு வச்சுக்காங்களா. இது மாதிரிலாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். வேற
அதேதான். சோ இது என்னன்னா ஸ்கில்டு அண்ட் லேபர் அப்படின்னு தான் பிரிப்பாங்க. அவ்வளவுதான். டாஸ்க பொறுத்து இவ்வளவுதான் சொல்லுவார் அவர். இவர் அதை எப்படி எடுத்துட்டு வருவார் அப்படின்னா, இவங்கெல்லாம் அதாவது உயர்தர வேலை பார்ப்பவர்கள், லேபர்னா வந்து ரொம்ப மட்டமான வேலை பார்ப்பவர்கள்ங்கிற மாதிரி எடுத்துட்டு வருவாரு. இவரு தீபக் சொல்லுவாரு, இதை பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படி எடுத்துட்டு வரல. ஸ்கில்டுனா இந்த விஷயங்களை வந்து செய்யறது, லேபர்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையை லேபர் ஒர்க்குன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ரொம்ப பம்மின்னு ஒருத்தம் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க கிட்ட, அவங்க தான் குத்துவங்களுக்கு பலமா குத்துவாங்க, அடி வைத்திலே குத்துவாங்க. ஆமா, பசுபதி டீச்சரை வச்சிருக்கான்றத முதல்ல அவன் தான் சொல்லுவான், வேற யாருமே சொல்ல மாட்டான். என் டீச்சரே கூட சொல்ல மாட்டாங்க, என் டீச்சர் புருஷனே கூட கம்முன்னு தான் இருப்பான். ஆனா உங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அப்படி குழையவன் பத்தி அவன் தான் முதல்ல பசுபதி டீச்சர் வச்சிருக்கான்ற கதையை கட்டுறதே அவனாதான் இருக்கும். சரி, இது இந்த அருண் வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாருன்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்தீங்க. நம்ம சொல்றது இல்ல மேடம், அது என்ன சார்ந்தோருக்கு சார்ந்தோருக்கு வாழ்த்துக்கள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, அது ஒன்னும் சொல்ல முடியும். ஏங்க நீங்க தாராளமா ஒரு கருத்தை நீங்க வலுவான கருத்தை எடுத்து வந்து முன்வைக்கலாங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனா ஒரு விஷயத்தை எப்படி ட்விஸ்ட் பண்றாரு பாருங்க. ஸ்கில்டு லேபர்ன்றது ஒரு திறமையான ஆள், நாசாவுல அவனுக்கு தான் வேலை கொடுப்பாங்க ஜாக்கி. அதாவது ஸ்கில்டுனால என்னன்னா ஒருத்தரால பண்ண முடியாது, அதாவது ஒண்ணுமே இல்லை. இப்ப இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெயில் ஆர்ட் பண்றவங்களுக்கு நீங்க வேலை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வாங்கி கொடுக்க முடியும். நான் கூட சொன்னேன், நானும் என் ஃப்ரெண்டும் எங்க ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தோம், பேசாம இந்த நெயில் ஆர்ட் கட்டுன்னு வந்தா கூட நம்ம ஸ்கில்டு விசால வந்துக்கலாம் போல இருக்கு எல்லாம் வருஷம். ஆமா, அதாவது இந்த ஊர்ல இந்த நெயில் நாளா கட்சி துப்புறாள், இந்த அந்த நெகத்தையும் நல்லா வளர்த்து வச்சுக்கிட்டு வந்து இல்ல வளர்க்காம அந்த பொய் நெயில்ஸையும் வச்சு இப்ப கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ்க்கு ஏத்த மாதிரி அதுல வந்து லீஃப்லாம் தொங்குது ஜாக்கி, அந்த மாதிரிலாம் இப்ப இது பண்ணிருக்காங்க. டீச்சர் என்ன பொறுத்தவரையும் அதான் ஒரே கான்செப்ட். ரைட், ஓகே. முள்ளு எடுக்கிறதுக்கு நகம் யூஸ் ஆகும், மற்றபடி எனக்கு தெரிஞ்ச நகம் வந்து சரி ஓகே. இந்த கை அழுத்தத்துக்கு என்னதான் நகன்னு பேசினா கை விரல்னு பேசினா அப்புறம் அந்த விரல் இந்த விரலும் போய் சேரும், அந்த கதையே எங்கேயோ போயிடும். அதனால வந்து அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு வந்து சரி அந்த விஷயத்த விட்டுதான் கூட பரவாயில்லைங்க. அதுக்கு வந்து ராணுவ பேசுறாருன்னு ஒரு கதையிட்டு வந்து ஏன் ராணுவ சொல்ல மாட்டாருன்னு போது நீங்க எதுக்கு சொல்றீங்க, அங்க எழுந்து போய் அங்க சொல்லுங்க, என்னென்ன பேச்சுன்றீங்க. அவங்க என்னங்க அவரு இவர் அவதான் ராணுவுக்கு 10 கோடி இருக்குன்னு பேசிருக்காங்க, அதெல்லாம் பேசிருக்காங்க, கேட்டுப்பாரு போல. உடனே ராணுவ தாங்க ஆரம்பிச்சாரு, தீபக் தூக்கி போட்டாரு. குடும்ப தலைவர் அதெல்லாம் வாழ்க்கையில நீங்க அதுதான் சொல்றேன், முதல்ல அந்த கூழ கும்பிடு போறவங்க மட்டும் சீக்கிரவே சேர்க்காதீங்க கிட்டன்ற. தட்ஸ் ஆல். எஸ், ஓகேவா. இதுல அதான் நீங்க அதாவது அதுக்கடுத்து அதான் சொல்ல வந்தேன். இவர் உடனே என்ன சொல்ற, ராணுவ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு, நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது 2 தடவை வீட்டை வந்து பெருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிச்சன் டீம்ல போட்டாங்க. நீங்க 2 தடவை பெருக்கல 4 தடவை பெருக்க, அப்ப அது வந்து யாரு முத்து சுப்லாப்ல ராணுவ 2 தடவை பெருக்கிறாருன்னா அவர் விருப்பப்பட்டு பண்றாரு. இப்ப நீங்க ஜெஃப்ரி சொல்லுவாப்ல ராணவை யாருமே 2 தடவை பெருக்க சொல்லவே இல்லை வீட்டை, அவர் பண்றாரு. பர்டிகுலர்லி அந்த ஹால்ல உட்கார்றாங்க இல்ல ஜாக்கி, அந்த சோஃபால உட்கார்ற இடத்த 2 தடவை பெருக்கிறாரு, அவ்வளவுதான். அத வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லி, அதை விட இவர் எதையும் கம்பேர் பண்ணுவாருன்னா, இப்ப பாத்ரூம் கழுவலன்னா பரவாயில்லையா, அப்ப அது வந்து ஸ்கில்டு இல்லையா, அது லேபர் தானா அப்படின்ற. அதாவது அவருக்கு ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணணும். நான் புரிஞ்சுக்கவே கூடாது என்ன மாதிரி வந்து தோணல கூட சொல்லிடலாம். இதுக்கு நீங்க நடுவுல வந்து உள்ளார விட்டு நீங்க உருட்டு விட்டாதீங்க, அதை அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் நீங்க விட்டீங்கன்னா நான் பல வகையில உருட்டுவேன். அதை விட்டுடுங்க. அதாவது இத கூட சொல்லி என்னால ஸ்கில்டு லேபர் டிஃபரன்ஸை வந்து புரிய வச்சிருந்தேன் மேடம். தோணலன்னு சொல்றது எப்படி ரெஸ்பான்ஸ் தர முடியும் சொல்லுங்க. தோணல எத்தனை பேர் வாழ்க்கையில எவ்வளவு நல்லது பண்ணிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காளுங்க, எல்லாம் சொல்றாங்க நானும் இப்படிதான் சொல்லுவேன், இது இன்னும் வந்து இது மாதிரி எல்லாம் சொல்லி தப்பிச்சு இருக்காளுங்க. அதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் நினைச்சிருக்கிறாரு, எப்படி இவ வந்து தோணலன்னு சொல்றா அப்படின்னு. கடைசியில பார்த்தா நம்ம கதை தெரிஞ்சா முடிஞ்சு போச்சு கதை. யோசிச்சு பாருங்க. அதுதான் ஓகேவா. சரி, இங்க பாருங்க. அப்ப அத ஒரு விஷயமா, அதாவது ஃபர்ஸ்ட் சம்பந்தமே இல்லாம இல்ல, அந்த இடத்துல சௌந்தர்யா தான் வருவாங்க. ராணுவுக்கு பேசினா அவர் சொல்லட்டும்னு சொன்ன உடனே அப்படியே இப்படி சாஞ்சு நீங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சண்டே நோட் பண்ணிருப்பாரு. ஏன்னா நான் வந்து நைட்டு கன்சோல் பண்ணி அழ வச்சு அழந்தது வந்து அவர் தான். நிறைய பேருக்கு வந்து ராயன் வந்து நேற்று நல்லாவே பிடிச்சிருந்தது. அவர் அதை கன்சோல் பண்ண விதமா இருக்கட்டும். அப்புறம் ஜெஃப்ரி வந்து சிரிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு காலையில போய் சவுண்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, ராயனுக்கு ராயன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் திரும்ப பேசுவாங்க. இப்ப வந்து வாக்கிங் பண்ணா பவித்ரா
வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்க்கு நீங்க பண்றீங்க, அது ஓகே. நீங்க என்னன்னா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்ப இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதேதான். இப்ப நான் கோவா கேங்ல இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க தாராளமா நீங்க செய்யுங்க. பட் அதை செஞ்சுட்டு நீங்க அங்க வந்து உட்கார்றதும் பேசுறதும் நல்லா இல்ல. அவ்வளவுதான். அது வந்து என்னன்னா, அதாவது எல்லா கேமும் ஒரே கேம் கிடையாது. கேம் தான், ஆனா எல்லா கேமுக்கும் சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு கிரைட்டீரியா, கிரிக்கெட்டுக்கு ஒன்று இருக்குது, கோலி எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஏங்க ஆனாலப்பட்ட ஒரு பொண்ணை பார்க்கறனாலே 5 செகண்ட்ஸ் ரூல்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா ஜாக்கி? அது கூட ஒரு ரூல் இருக்கு தானே, கரெக்டா? இப்போ ஒரு கேர்ளை பார்க்கணும்னா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? 5 செகண்ட்ஸ் ரூல் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கு. ஏங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படியே நீங்க கேக்குறீங்க, ஆமாங்க ஸ்கில்டு இல்லப்பா, இது லேபர் நான் சொன்னப்பா, இது உனக்கு அர்த்தம் புரியுதாப்பான்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி நீங்க திரும்பியும் சொல்லுவீங்க? எனக்கு இது மனசு வலிக்குதுங்கிறாருங்க. திரும்பவும் இவர் கவனம் விட்டா கூட அடுத்து விஜய் விஷால் அதை என்னப்பா அப்புறம் லேபர்னா ஒரு இதுவே இல்லையா நீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தீபக்கும் வரும். ஒரு விஷயத்த விளையாட்டா பேசுறது வேற. அவர் தீபக் வந்து மிரட்டுவாரு. கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கங்க வீக்கெண்ட் வந்தா. இதுக்கு நான் வந்து உதாரணத்துக்கு சொன்னாலே வந்து விஜய் சார் அவர் டீல் தான், நான் டீல் போட்டுக்கிறேன்னு சொல்ல அவருக்கு தெரியும், டெக்கோரம் தெரியும், வாயை விட்டோம்னா மாட்டிக்கோன்னு தெரியும். என்னதான் எத்தனை வருஷமா இருந்தாலும் நம்ம வந்து டிபெண்டன்ட் தான் நம்ம சமயக்கட்டில் நுழையணும். சோ இது இட்ஸ் ஹேப்பன் இன் தி சரி. இந்த சமயக்கட்டில் நுழையணும் போது அவர் வந்துட்டாரான்னு தெரியல சார். இந்த நல்லவரு எப்ப பாரு ஏன் ஆர்மின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார்ல, யூஎஸ்ல இருந்து ஒன் பார்ட் வாங்கி கொடுத்தாரு சார். ஆனா ஒன் பார்ட்ல என்ன நடந்தது? வந்த உடனேவே பிரியாணி நடந்தது. பிரியாணி என்ன பிரியாணி நடந்தது? நீங்க வந்து ஒட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது என்ன நடந்தது வந்து அதுல நம்ம எப்படி சமைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். worst behavior இதெல்லாம். சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோனே அதுக்கு வேற ஒரு அது சிக்கன் பிரியாணிக்கு அவருக்கு எவ்வளவு ஆனந்தம்ங்கறீங்க, அந்த கமெண்ட்டையும் நான் பார்த்தேன். ஓகே 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 சரிங்களா? அதுதான் கடைசியில வந்து ஆனா கூச்சமே இல்லாம வருவார் ஜாக்கி. வாய்ஸ் ஓவர் ஆர்மி ஃப்ரம் யூஎஸ்ஏ அப்படின்னு அவர் வரட்டும் தான் நான் இன்னைக்கு வெயிட் பண்ணி இருக்கேன். ஐ அம் வெயிட்டிங். சரிங்களா? சோ எல்லாரும் வந்து லைக் போடாதவங்க நீங்க லைக் போட்டுருப்பீங்க நான் நம்புறேன். எஸ். ஓகே. சோ 276 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போதைக்கு வந்து. ஸோ ஆமா 20 நிமிஷம் ஆயிருக்கு. 126 பேர் லைக் போட்டிருக்கீங்க. இன்னும் வந்து 150 பேர் லைக் போட்டீங்கன்னா நம்மளுடைய இதை வந்து டார்கெட் அச்சீவ் பண்றோம். சரி வாங்க. சோ இதன் பிறகு வந்து ஜாக்கி விஜய் விஷால் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தீபக் கோவம் வரும். அதாவது இப்ப நான் கூட நினைச்சேன் ஜாக்கி, உங்ககிட்ட அதை நான் உங்கள்கிட்ட எழுதும் பொழுது சொல்லல. ஆனா ஏன் வந்து முட்டையை எடுத்தாங்கன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அது நீங்க சொன்னதுதான் கரெக்ட் தான். விஜய் விஷால ஒரு திட்டுவாரு, எது விளையாட்டோ அது விளையாட்டு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்ச உடனே நீங்க கோவத்தை எடுத்துட்டு வருவீங்க. ஏன்னா இதை வந்து பவித்ராவுக்கு தெரியும், பாம்பின்கால் பாம்பு அதுதான் வந்து சாப்பிடும்போது நீ பண்றது எதுவும் சேமமா இல்லை நன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது தான் ஏன் மூஞ்ச பார்த்து தெரியாது நம்மளுக்கு, அவ்வளவுதான். அது இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அதுக்குதான் உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க உண்மையிலேயே, ஆனா பயங்கரமா கத்துவாங்க ஜாக்கி. ஒரு கேப்டன் என்ன பண்ணுவோம், நீங்க பேசு தங்கம், நீ தங்கம், நீ தங்கம், யார் தங்கம் பேச சொன்னது? அதுதான் நான் கேக்குறேன். இதெல்லாம் லைவே வரக்கூடாது. சரி சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ இவர் வந்து என்ன அப்படின்னா திரும்பி வந்து இதே விஷயத்த ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. இப்போ ஜாக்லின் எழுந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஜாக்லின் வந்து ஸ்கில்னா என்ன திரும்ப திரும்ப செய்யறது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து ஜாக்லின் ஒரு ஹாப்பியாகவே நான் கூட இங்கிலீஷ்ல சொன்னேன் ராயன்ட்ட அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவர் உதவே மாட்டார் ஜாக்கி. மஞ்சரி வருவாங்க, எல்லாரும் சொல்லி பார்ப்பாங்க இது நீங்க செய்யறது தப்புங்க. அப்போ வந்து நாங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணாமல் இருக்கணும். எல்லாத்தையோட என்ன சொன்னார், சாப்பிட்றப்ப அதை இங்கேயும் சொல்லிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்லுவார், ஸ்கில்டு ஒர்க்கர். சரி நான் அதை கூட ஒத்துக்கிறேன், குக்கிங் டீம் வந்து ஸ்கில்டு, காய்கறி கட் பண்ணுறதுக்கு என்ன இப்படி கட் பண்ணணும், நீங்கள் என்ன ஸ்கில்டாக ஒர்க்கரா அப்படின்னு கேட்குறாரு. இது நீங்கள் என்னன்னு அவருக்கு சொல்லி என்னன்னு புரியும். இப்போ இவ்வளோ பேசுறீங்கல்ல, நான் அதை தான் எழுதியே வச்சிருந்தேன். விசியா இருந்தீங்கல்ல, விபியா இருந்தீங்கல்ல, வைஸ் பிரின்சிபலா இருக்கும்பொழுது 3 பேர் தானே சமைக்கணும். நீங்க ஏன் நீங்க ஏன் அப்ப சமைக்காம நின்னுட்டு இருந்தீங்க? சமைக்கிறதா டெய்லி செஞ்சுட்டு இருக்கிற வேலை தானே அதுவும். அது வேற சொல்லுவாரு, சமைக்கிறது கூட தானே நீங்க டெய்லி செய்றீங்க, டெய்லி செய்யற வேலையை தாங்க இப்படி சொல்லுவோம் அப்படின்னா சமைக்கிறது கூட தானே டெய்லி செய்றீங்க அப்படின்னு. ஜாக்லின் ஐயோ அப்படின்னா ஐயோன்னு ஏங்க உங்களுக்கு வருது, அப்ப சமையல்னா வசதியா அப்படின்னு. அப்ப நாங்களாம் வேலை செய்யலையா, ஒரு வீடா பாருங்கன்னு வரும். ஏப்பா அதாவது என்ன எதோட முடிச்சு போறதுன்னே தெரியாம பேசிட்டு இருப்பாரு ஜாக்கி. அவர் இத்தனைக்கும் வந்து அவங்க பேர் என்ன சொல்றது, இது ஸ்கில்டு இல்லையான்லாம் கேட்குறப்ப யாருக்குமே அந்த வீட்டில் ஒரு விஷயம் நடந்ததே ஞாபகம் இருக்காது. எப்பா அவ்வளோ ஸ்கில்டு தானே நீனு, ஸ்கில்டு இல்லைல்ல இது
டெய்லி செய்யற வேலை தானே. நீ ஏன்பா விபியா இருக்கும்போது சமைக்கவே இல்லை? இவர் எப்படி எனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியல மேடம். இதை நடுவில் தடுத்து நிறுத்தி அதை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு எப்படி தெரியல. சாமி கொஞ்சம் எப்படி சாமி ஓகே சாமி அந்த ஆக்ஷனே நல்லா தான் செஞ்சு சாமி ஓகே அப்படிதான் சொல்லுவாரு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல என்ன தெரியுமா பண்ணுவாரு தங்கம், இதுக்கப்புறம் வந்து இவங்க அவங்க பேர் என்ன, தர்ஷிகா வந்து அவங்க வந்து எடுக்கவே எடுத்துருவாங்க. இப்ப என்னமா நீங்க இதை எடுக்க போறீங்க பாருங்கப்பா, இப்ப இது எப்படி எடுக்கிறதுன்னு அவங்க சொல்லுவாங்க உங்களுக்குன்றாரு. முட்டையை எடுத்துருவாங்க அவங்க. இது இப்ப எடுக்கிறது எப்படின்றத அவங்க சொல்லறதுக்காக வந்திருக்காங்கன்னு அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க. ஒரு மத்த விஷயங்கள்லாம் விட்டுருவோம், ஒரு கேப்டன் நின்னுட்டு இருக்கீங்க, உட்காருங்க, நான் எடுக்கிறதுதான் டிசிஷன், இதுக்கு மேல பேசாதீங்க, இது உங்களால சொல்ல முடியாதா? நான் இந்த டீமுக்கு நான் எந்த டீமுக்குள்ளாரும் வந்து சேர்ந்துக்குவேன், இதெல்லாம் சொல்லுவாரு கரெக்டா. இவங்க வந்து ஒரு ஆள் ஒருத்தருடைய குரல் தானே வந்து இங்க வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முட்டையை அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கு இது முத்துலாம் கூட ஓகே சொல்லுவாரு. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாரு, இப்ப முடிஞ்சிருச்சுல, இப்ப என்ன சொல்லணும், இது எப்படிமா நீங்க எடுப்பீங்க, ஒரு விஷயம் இப்பதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் மத்த கேப்டன் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணலையா, என்ன டிஸ்கஷனுக்கு எதுக்கு எடுத்தாங்க, நீ ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் அப்படி மட்டும் எனக்கு கொடுத்தா போதுன்ற மாதிரி தான் பேசினாருங்க அவர். ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன்னு வருது. இத்தனை வருஷம் யாருமே எடுக்கலையா, இவரு என்ன விழிப்புணர்வு கொடுக்குறாரு, என்னத்தை இது வந்து பேசி அப்புறம் எப்படி இது பரவாயில்ல. இன்னைக்கு என்ன தெரியுமா நமக்கு இங்க வந்தது இல்ல நெஞ்சு வலி, எனக்கு நான் நினைச்சேன் இல்ல இன்னைக்கு டரியல் மூமெண்ட் நிறைய, அதாவது பிபில வந்து நீ டரியல் மூமெண்ட்னே போடலாம், அதான் போனா போட்டிருக்காங்க. ரஞ்சித் வந்து ஃபாரிங் எடுத்து தீபக் ஃபீட்டா உழுந்து கும்புறதுக்கு போனாராம். தீபக் ஷாக்டு மொமெண்டா, ரஞ்சித் கிஸ்ஸிங் ஜெஃப்ரி ஃபோர்கெட் ஹோல் பிபி இன்க்ளூடிங் க்ரூ ஷாக்டு மொமெண்ட். உண்மை அதான் வச்சுக்காங்க, அதான் நல்ல சமயம் இருக்காரு. இது வந்து டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, அருண் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. சொன்னது வந்து அமைதிப்படை அமாவாசையாக அருண் உணர்ந்து தரணும். ஐயோ முடியல இவங்க தோணல, அதுக்கும் சிரிச்சு போட்டுருக்காங்க. ஓகேவா, இந்த விபியா இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு கதை எடுத்துன்னு வருவாரு. இந்த ஸ்கில்டுக்கு முடிச்சார்ல, இங்க முடிச்சார்ல, திருப்பி வெளில போவாரு. ஃபர்ஸ்ட் இங்க முடிஞ்சிரும், இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாருன்னு செலக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க, ஒரு முட்டையும் எடுத்துருவாங்க, தர்ஷிகா முடிஞ்சிருச்சு. திரும்பி வெளியில போனா அங்க வந்து யார் யார் உட்கார்ந்துட்டு இருப்பானா, ரஞ்சித் உட்கார்ந்து இருப்பாரு, சத்யான்னு நினைக்கிறேன், ஜெஃப்ரி, 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க போவாரு. அங்க போய் திருப்பி இது என்னன்னா உங்களத நான் எடுக்கணுங்கிறதுக்காக வரல, நீங்க யோசிச்சு பாருங்க, இது எப்படி ஸ்கில்டு அவங்க, இது எப்படி அவர் வேற சொல்லுவாரு, சமைக்கிறதுலாம் ஸ்கில்டா, இதெல்லாம் அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டீங்களே அப்படின்னு வேற முத்து கேட்பாரு. இங்க வெளில வந்துட்டு என்ன சொல்லுவாரு, இது எப்படி ஸ்கில்ட் ஆகும் பாருங்க, தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் நான் வேற நிறைய தடவை ஒரு கையெல்லாம் விட்டு எடுத்துருக்காரு. நோண்டிட்டு விட்டேன்னு சொல்ல, நான் அக்கில் நோண்டிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டு, அதுக்கப்புறம் அக்கில் தான் தடவி விட்டேன் மாய்ஸ்சரைசருக்கு அப்படின்னு ஜாகி. ஓ அதுல ஜெஃப்ரி ஐயோ நான் சாப்பிடவே இல்லையே, அந்த எண்ணெய் எடுத்து சமைச்சிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஏன் அந்த உள்ள எண்ணெய் இல்லையா அப்படின்னா, உள்ள இருக்கிற எண்ணெய் எல்லாம் காலியா, திருட்டு பிரியாணி பண்ணி எல்லாத்தையும் நல்லா எடுத்து சாப்பிட்டா அப்புறம் எப்படி என்ன இருக்கும்? அப்ப அந்த எண்ணெயை வச்சுதான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க தான் இந்த பாயிண்ட் சொல்றீங்க. இல்லங்க அது என்னன்னா, திருட்டு பிரியாணில எல்லா எண்ணெயும் எடுத்து சாப்பிட்டீங்க, அப்புறம் எப்படி அது அங்க இருக்குன்னு கேக்குறேன். எல்லாத்தையும் தொட்டு நக்கி தின்னு போட்டு எவ்வளவு யோக்கிய வேஷம் போடுறீங்கன்றதா அதுதான் எனக்கு இல்ல. இப்ப இந்த ஸ்கில்டு இந்த இதெல்லாம் பேசிட்டு ஆனா நைட் ஆனா போய் பிரியாணிக்கு நிக்கிறீங்களா இல்லையா, அது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? அது ஸ்கில்டுல வரல, அப்ப பிரியாணி மட்டும் என்ன லேபர்ல வந்ததான்னு கேட்கலாம் இல்ல யாராவது? யாரும் கேட்கலையே, கேட்க முடியல. ஏன்னா இந்த இதுக்கேதான், அதாவது ஒண்ணு, அதாவது அறிவோம்னு ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு கதையை நான் வளர்த்துறாப்லையே, இன்னொரு கேள்வி கேட்டு எங்கேயோ போற மாதிரி என் மேல வந்து யாராத்தான் எதுக்கு சொல்லுங்க. ஆமா, பாத்ரூம் என்ன எடுத்து பண்ணிட்டாங்க. சீரியஸா போயிட்டு ஒரு கமெண்ட் ஒண்ணு படிப்போம். சிஸ்டர், நானும் 10 வயசு வரை செவுத்த நோண்டி தின்னுட்டு தான் இருந்தேன். சுவத்தை நோண்டி தின்னும் போது தேள் இருந்துச்சான், அன்னைக்கு விட்டுதான் எந்த மிதிக்கும் விடாத அன்னைக்கு செம போட்டிருக்காங்க. இன்னைக்கு ராஜபாண்டியன் ஆக்சுவலி பலப்பம் சாப்பிட்டுருக்கேன். பலப்பம் வந்து கட்சி சாப்பிடுறது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் நிறைய பேர் மண்ணுலாம் சாப்பிடுவாங்க, அந்த கதைலாம் விடுவேன். இன்னைக்கு வந்து அதே மாதிரி நண்பர்களே, இந்த நம்ம ஊர் பக்கம் மழை சீசனா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் இப்ப எல்லாருக்குமே செல்போன் வச்சிருக்கீங்க, எல்லாத்துலயும் டார்ச் இருக்கு, செல்போன்ல டார்ச் இருக்கு. தயவு செய்து வண்டி எடுக்கும் போது ஒரு டார்ச், செல்போன் டார்ச்ல சும்மா வண்டியை ஃபுல்லா ஒரு வாட்டி பார்த்துட்டு, அது பைக்கா இருக்கட்டும் T50 இருக்கட்டும், ஏன்னா கதகதப்புக்கு கட்டுவிரியம் பாம்பு வந்து பைக்ல ஏறிடுச்சு போயிருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, நேத்தி சம்பவம், ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப கடையை சாத்திட்டு பைக் எடுத்துருக்காரு, கட்டுவிரியம் பாம்பு கையில கொத்திடுச்சு வண்டியில. அது வந்து உள்ளார அந்த பறந்துட்டு இருந்திருக்குது, அந்த டேங்க் கிட்ட, அந்த என்ஜின் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, கையில கொட்டிடுச்சு.
அப்புறம் இறந்துட்டாரு. சொல்றேன், அது ரொம்ப ரொம்ப என்ன நிறைய இடத்துல வண்டி வந்து அந்த ஹீட்டுக்கு போய் எல்லாம் போய் உள்ளார போய் பூந்துக்குதுங்க. அதுவும் ஸ்கூட்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் பார்த்து தயவு செய்து செக் பண்ணிட்டு போங்க. பாம்பு கடி வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றது காரணம் அதுதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அருண் இஸ் கிளாசிக் கேஸ் லைட்டர். ஹி டோட்டலி ட்விஸ்டட் ஆல் தீபக் செட். லெசன் ஃபார் தீபக். தீபக் வந்து அதுக்கப்புறம் சாரி கேப்பர். நீங்க சொல்லுங்களா சம்பவத்துக்கு சாரி கேப்பர் வந்து சரி இதுக்கு போய் ஒண்ணுல இதுக்கு வந்து இதை எதுக்கு போட்டு இவனை போட்டு காலி பண்ணிட்டு இருக்கணும். அவர் திரும்பி சொல்வாரு, என் தரப்ப வந்து நான் வந்து சொல்றேன்ப்பா, நான் இன்டென்ஷனலா நான் வந்து இது பண்ணல, அதை நான் இன்டென்ஷனலா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது இவர் விட மாட்டாரு. நான் வந்து ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நகைச்சுவை. அதுக்கப்புறம் யாரு தீபக்கும் முத்தும் பேசிட்டு இருப்பாங்க. விஜய் விஷால் இதை நகைச்சுவையா எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வரக்கூடாதுப்பா, இது வேற மாதிரி டோன்ல அவங்க வந்து மாத்துறாங்க அப்படின்றதையும், ஒரு ஸ்கில்டு அண்ட் லேபருங்கிறத மாத்தி கொண்டு போறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி முத்துவும் தீபக்கும் பேசிப்பாங்க. சரிங்களா? இல்ல நான் அதை தான் சொன்னேன். இங்க வந்து நீங்க இப்ப நல்ல சமையல் பண்றவங்கள வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ல வரலாம் ஜாக்கி. நல்ல சமையல் பண்றவங்களுக்கு ஸ்கில் கிடைக்கும். வந்து பரோட்டா கடை போடலான்னு தான் இருக்கிறேன். நல்லா அக்களுக்கு எல்லாம் தொடச்சிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு பரோட்டா போட்டுடலான்னு இருக்கேன். பரோட்டா உண்மையிலே இந்த பரோட்டா மறக்க முடியாது. தயவு செய்து வேணாம், தயவு செய்து வேண்டாம். வாழ்க்கையில வந்து தொடச்சி கிடைச்ச எல்லாம் பண்ணிட்டு கிடைச்ச பரோட்டா போய் பரோட்டா மேல துணியை போட்டு போடுவோம். ஐயோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த ஸ்கில்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசிட்டு இருப்பாங்க. பவித்ரா சாட்டுன்னு இருப்பாங்க, தர்ஷிகா கிட்ட பேசுவாங்க. நீ கண்டென்ட்னு நினைச்சு பண்றியோ இல்ல நிஜம்னு நினைச்சு பண்றியோ, ஆனா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நல்லா இல்ல. ஆனா அவங்க சொல்லுவாங்க கண்டென்ட் இல்ல அப்படின்னு. கண்டென்ட்டாவே இது அவங்க கூடயே சுத்துற சத்யா தான் கரெக்டா சொல்லுவாரு. அங்க 2 வாட்டி இது கேப்டனா இருந்த, அதுக்கப்புறம் கதை ஓடல, ஒன்னும் வேவல, உடனே கண்டென்ட் கொடுத்து ஒருத்தவங்க பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் இவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப விளக்கம் கொடுப்பாங்க. பவித்ராவும் ரொம்ப சொல்லுவாங்க ஜாக்கி, அது ஓப்பனாவே சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல நான் உங்ககிட்ட பேசலான்னு வருவேன், நீ அவன் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னால வர முடியல. இப்ப நீயும் அன்ஷிதான் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னால வர முடியுது. பட் நீயும் அவர் பேர் என்ன விஜய் விஷாலும் பேசுறப்ப எனக்கு வரல. ஏன்னா நீங்க நான் வந்தா அந்த பேச்சு கான்வர்சேஷன் எனக்காக நிறுத்துற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், அவனுடைய விளையாட்டு வந்து தெரியவே இல்லை. நீ நினைக்கலாம் இது வெளியில வந்து நல்லா போகுமோ என்னன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. எனக்கு அப்படியும் தோணல சொல்லக்கூடாது அவங்களுக்கு. எனக்கு அப்படியே தோணலன்னு சொல்லலாம். நீங்க சொல்றதுதான் கொடுமை. நீங்க சொல்றதுதான் கொடுமை. அதுதான் சார் நியாயம். ஒருத்தர் அங்க தோணல சொல்ல, நான் தோணல சொல்ல. வண்டி போயிட்டு இருக்கோம், மேப்ப பாருன்னா அது லெஃப்ட் காமிங்க, ரைட்னு சொல்லுவாங்க. அங்க ரைட் என்னடி இப்படி பண்ணிட்டேன்னா தோணலன்னுவா. அப்ப நீங்க ஒண்ணும் அது வந்து எனக்கு வரல சொல்லுவேன். அது தோணல கிடையாது, அது எனக்கு வரல. தோணலை வந்து இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா இது எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ மேப்பை பார்த்து லெஃப்ட் ரைட் எனக்கு வராது, ரைட்டு லெஃப்ட் மாற்றி தான் வரும், அது வரலை, இது தோணலை. ஓகேவா? சரி வாங்க. இந்த இந்த லட்சணத்தில் என்னன்னா அவ்வளோ நேரம் ஜாக்கி ஒரு பாட அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களும். இது வந்து இப்படி இருந்துக்கோ அப்படி இருந்துக்கோ. எனக்கு நான் வந்து இவ்வளோ நாள் பேசினதே கிடையாது உங்ககிட்ட, இப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி எல்லை மீறி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனாலதான் நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசுறேனே இவ்வளவு சொல்லுவாங்க ஜாக்கி. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இவ்வளவும் சொன்னா இல்ல பவித்ரா, அதுக்கப்புறம் போய் அவங்கள்ட்ட ஊட்டிப்பாங்களாம் அவர்கிட்ட வாயில. ஆமா சரி. இதுக்கு மேல அங்க என்ன பவித்ரா எதுக்கு இவ்வளவு நேரம் பேசணும்ன்ற? இது நிறைய விஷயம் நடந்திருக்கு மேடம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த லவ் எதிர்ப்பாங்க, அவங்கதான் அந்த லவ் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, எதிர்த்தே இருப்பாங்க, 2 பேரும் பிரேக்கப் ஆகும், பர்சனல் பார்த்து இவங்க பைக்ல போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நிறைய கதை நடந்திருக்கு. ஓகே. அந்த மாதிரி வந்து நிறைய நடந்திருக்கு ஆக்சுவலி. அதுதான் 2 பேரும் லவ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ண போன பொண்ணு திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேரும் பிரேக் ஆன அப்புறம் இது வந்து படகு பக்கத்துல இது உட்கார்ந்து இருந்திருக்கு. இது உட்காந்துருக்கு, எல்லாம் மிரண்டு போயிட்டாங்களா, என்ன மச்சான் அப்படின்னா. அவ போயிட்டா மச்சான், இவ தான் வந்து எல்லாத்துக்கும் நின்னா. அவ்வளவுதான். யார் நின்னாங்க அப்படின்றது இருக்குல்ல ஜாக்கி, அதுக்காக வரணும். சொல்லுங்க ஜாக்கி. என்னை விட இந்த உலகிலே உன்னை மிக மிக விரும்பினேன், உந்தன் அன்பு தரும் சுகத்தினால் இன்னும் உயிருடன் இருக்கிறேன், தீ கூட தின்ன தின்ன தித்திக்கும் என்று கண்டேன்,
அன்பே நீ பக்கம் வந்தால் புத்திக்கு ஓய்வு தந்தேன், பெண் என்றால் மென்மை என்று கவிதைகள் சொல்லி வந்தேன், உன்னை நான் பார்த்த பின்தான் கன்னத்தில் போட்டு கொண்டேன் காதச்சியே. ரைட், வாங்க சும்மா ஒரு பிரேக். சோ இப்ப இதெல்லாம் விட்டுடுங்க. எனக்கு இந்த தோணலைக்கு எனக்கு ஒரு நல்ல பதில், ஒரு 3 பதில் கிடைச்சது. அதை மட்டும் இப்ப நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். ஃபாத்திமா அப்படி சொல்லியிருக்காங்க, 25 வருஷமா டைவ் பண்ணிட்டு இருக்காங்களாம், ஸ்டில் எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் வந்து தெரியாது. இது ஃபாத்திமா. அடுத்து பிரேம் கோகுலோட தான் ரொம்ப நல்ல பதில். வரல ஸ்கில்டு பேஸ், தோணல லேபர் பேஸ், சிம்பிள். அதே மாதிரி சங்கீதா சொல்லிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் சுதா லெஃப்ட்னு சொன்னா ரைட்ல போறீங்க. ஜாக்கி ப்ராப்ளம் சால்வ். ஏற்கனவே அதெல்லாம் பழகமாயிட்டனால சுதா மோட்டார் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா போடும் போது நான்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. சோ பிரின்ஸ்லி அமிர்தசாமி வந்து $5. Thank you. Oh, thank you so much. Yeah. Okay. So அதுல அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க, is it true one of the BB contestant moving out mid of this week? Yes. ஆமா சோ அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நடுவுல அனுப்பிச்சுவாங்க போல, தர்ஷிகான்னு நினைக்கிறேன். தர்ஷிகா சொன்னாங்க போல, ரொம்ப இதாவது அவங்க சைடுல இருந்து போயிருப்பாங்க. நான் அதாவது மைத்ரி கிட்ட வந்து ஃபுல்லாவே போட்டு கூட அதை சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆமா. ஆக்சுவலி சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல தான் இப்ப வந்து என்ன 35 நிமிஷம் ஆகுதா? ஆமா, நெக்ஸ்ட் பார்ட்ல தான் அந்த விஷயத்தை பேச போறோம், அந்த நாமினேஷன் process. ஆமா. பட் மைக் 3 வந்து இந்த டீலிங் போட்டுருக்கு, பூந்தமல்லி போயிட்டு திரும்ப இங்க இதுக்கு வந்தாப்ல, செட்டுக்கு வந்தா 1 2 2 பேரும் முடியெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நீட்டிட்டு இருக்குது. இந்த இதுல இப்ப என்ன வடிவேலு கரண்ட் ஷாக் வந்தா கரண்ட் ஷாக் நீட்டி அந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கு. என்னன்னு புரியல, என்னடா நடந்தது அப்படின்னு. அதாவது ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கேப்டன்ற முறையில நாமினேஷன் யார பண்றேன்னு கேட்டோம். சரி பேட்ச் வந்து குத்தலாம் அப்படின்றத மைக் ஒண்ணுதான் சொல்லியிருக்கான். அதாவது சொன்னதை வந்து பட்டப்பேரை வச்சு டக்குன்னு குத்தி விட்டா அதுங்க பார்க்கும்போது அது எரிஞ்சிட்டே இருக்கும். நீ வேலைக்கு ஆகாது, ஓப்ளஸ், இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி வெறி ஏறிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டா ஒண்ணு சொல்லியிருக்கான். ஏன்னா ரெண்டும் வந்து ஓகே அப்படின்னு, பிக் பாஸ் ஓகேடா, தின்ன தீனிக்கு இப்ப வேலை செய்றீங்களாடா அப்படின்ட்டு அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஆனா முதல்ல பாருங்க, முதல்ல வந்து ரஞ்சித் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த ஒன் வேர்டுல அவங்கள பத்தி சொல்லுன்னா, காவேரி வந்தது பெங்களூர்ல இருந்துன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அதாவது பிக் பாஸ்ல விஷாலுக்கும் அருணுக்கும் சண்டை, இல்ல விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் லவ்னு ஏதோ சொன்னா கூட ஓகே, ஒரு வழியில வரலன்ட்டு. இதுங்களா அதுங்களான்னு போது யோசிச்சு பாருங்க. ஏண்டா நான் ஒழுங்கா வந்து அவன்லயே கதற விடுவோண்டா, அமைதியா உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் அனுப்பவே மாட்டான். யோசிச்சு பாருங்க, குர்ன்னு சவுண்ட், அந்த குர்ரே வந்தாங்க. ஏண்டா நீ இருன்னு சொல்றியா இல்ல என்ன போடுன்னு சொல்றியா? நான் சொல்லிட்டேன்ல, நான் உன்ன சொல்லிட்டேன், நீ 2 பேரை சொல்ல சொன்னா காரணத்தோட சொல்லிட்டேன். உனக்கு காரணம் பிடிக்கலனா கூட என்ன சொல்லுவேன்னா காரணம் சரியில்லை வேற அப்படின்னு. நானும் அதை திரும்ப ஏதோ உலகிட்டே பிராணவனி உலகிட்டு இருந்தாப்ல, திரும்ப உலகிட்டு இருந்தாப்ல. அது தெரியும், அது வந்து ஏதோ அது வேற ஒரு ப்ராசஸ். அதுலதான் அங்க டீ சமோசா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதுல கை வைக்க முடியாது. பட் இந்த தங்க வாயிரத்தை வச்சு ஒரு நாள் சம்பளம் கொடுத்தோம், ஏதாவது பேசுவோம், 2 படம் டைரக்ட் பண்ணி வச்சிருக்கேன், தலைவர் வர பேசியிருக்கிறாரு, நான் ஹோஸ்ட் வர சொல்லுறேன், எப்படி சார் நீங்க 2 படம் டைரக்ட் பண்ணீங்க? அப்பயாவது ஏதாவது வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது நடக்குன்னு பார்த்தா வெளிய போய் அங்க உட்கார வச்சு எல்லாம் ஒரு டென்ஷன் ஆகி வெளியில போய் அட்டி பொலா யாரு ஐடியா கொடுத்த ஒண்ணு உழுது கொத்த செம்ம மாத்து மொளாறு கொன்ன ஏவண்டா ரே. நான் கேட்டு நான் இந்நேரம் தூக்கி போட்டு அந்த வேலையை முடிச்சு அடுத்த வேலையை ஒரு தம் அடிக்க போலான்னு பார்த்தா உட்கார வச்சுருக்காங்க 5 நிமிஷம் அப்படின்ற. இல்ல அந்த 5 நிமிஷம் உட்கார வச்சா கூட பரவாயில்ல, 1 வேர்ட்ல நீங்க சொல்லணும் அப்படின்னா. 5 வேர்ட்ல சொல்லுங்க. அவங்க வந்து என்னது இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு ஜாக்கி, அவங்க ஒரு குழுவா இருக்கார், அவர் வந்து ஒருவரா இருக்காரு. நான் இப்படி எக்ஸாம்பிள் எடுப்பேன். ரஞ்சித் நீங்க என்ன 2 வாரத்துல தான் சொல்லுங்களா அப்படின்னு. ஒண்ணு அவரு பிக் பாஸ் ஏதாவது 2 வாரத்துல சொல்லுங்களா, அவங்க இந்த மாதிரி
அவன் கிடக்குறான் மயிராண்டின்றத தனித்தனி வார்த்தையா ஒன்னு சொல்லுங்க. நான் 2 வார்த்தை சொல்லியிருக்கேன், இதான் எக்ஸாம்பிள். ஒன்னு சொல்லுங்க. இல்ல விட்டா ஒரு மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கெட்ட வார்த்தையே திட்டிருப்பாரு போல இருக்கு ஜோக்கி. அப்படிதான் இருந்தது கொஞ்ச நாள். அவரு கேட்பாரு, இப்ப ராணவுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா, அவர் ஒருவரா இருக்காரு பிக் பாஸ் அப்படின்னா, இது எப்படி அவர் ஒருவரா இருக்காரு, இது எப்படி ஒரு வார்த்தை ஆகும் முதல்ல? அதே மாதிரி வெளியில பேசிட்டு இருப்பாங்க, ராணு இந்த பக்கம் வந்துட்டு பாப்புல அவரும் சொல்லி முடிச்சதான் அதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இவரு. இந்த ஐயோ சரி விடுங்க. இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு வந்து பேசுவோம். ப்ளீஸ். ஜெஃப்ரி வந்து பண்ண விஷயங்கள் சரி தவறுகள், அதே மாதிரி அந்த பையன் வந்து வந்த சூழல்கள், அதாவது மெத்த படிச்ச இங்கிலீஷ்லாம் பேசுற அருணே வந்து இந்த மாதிரி வந்து உருட்டுறையும் சுத்த விடுறதையும் பல 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 கொல கொல கொலன்னு பேசிட்டு இருக்கிறதையும் டமுக்கு டப்பா டப்பா டமுக்கு டப்பா டப்பானே திரும்ப திரும்ப டப்பா டப்பா அடிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பட் ஆனா பின்புலம் ரொம்ப ஏழ்மையான பின்புலத்துல இருந்து வந்திருக்கிற ஜெஃப்ரி வந்து நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்றாங்க. பட் அந்த கன்சிடரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதும், கேமை பொறுத்தவரை நம்ம இந்த கேமை வச்சுட்டு நம்ம எதுவுமே பேச மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து அமாஞ்சாமி போடுறவன தான் நீங்க முதல்ல பார்க்கணும். அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வந்து போட்டு விடுறதே அவனாதான் இருப்பான்னு நம்ம திரும்ப சொல்லிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜெஃப்ரி மேட்டர்ல வந்து முதுகுல குத்துறதுன்றது வந்து கேம் படி அது கரெக்ட் தான். பட் சர்வைவர்னு ஒரு கேம் ஒன்று பார்த்துருப்போம். அதுல வந்து கரெக்டாவே தெரியும் இது நீங்க சர்வைவ்னா நீங்க பண்ணி ஆகணும். பட் இந்த கேம் அப்படி கிடையாது, அது வேற டிஃபரெண்ட். அதான் சொல்றேன், கேம் வந்து நிறைய கேம்ஸ் இருக்கு, எல்லாமே கேம் தான். ஆனா எல்லா கேமுக்கும் ஒரு சட்டன் திங்ஸ் இருக்கு, சட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த கேமை பொறுத்தவரையும் உங்களோட இன்னர் தாட் அவுட்டர் தாட் எப்படி இருக்குன்றதா மேட்டர். கோவா கேங்க பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை சரியாக உள்வாங்கினதுல ராயனும் ஜாக்லின் மட்டும் தான் சரியாக உள்வாங்கினாங்க. நேற்று நைட்டு வந்து நீங்கள் வந்து கன்சோல் பண்ணீங்க, சிரிப்பு காட்டினீங்க, எல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு உங்களை வந்து நாமினேஷன் அவர் முதல்ல சொன்னது சவுண்டு, ரெண்டாவது ராயன். நீங்க கோவா கேங்ல யாராவது ஒருத்தவங்க நீங்க சொல்லி இன்னொரு ஆப்போசிட் சைட்ல வேற யாரும் நீங்க சொல்லியிருந்தாலும் இது வந்து ஒரு கேம் கரெக்டா நீ சொன்னதுக்கு வந்து அவங்க சொன்னது ஒன்று சொல்லிட்டாப்ல, இன்னொரு ஆளை வந்து அவங்க சொன்னாங்க. இதுதான் நியாயமான ஒரு ஆள். நீங்க வந்து வாயில விரல வச்சா கடிக்காத குழந்தை கிடையாது. சாச்சனா வந்து கோவத்திலையும் என்ன சொல்றது பரிதவிப்புலையும் அந்த வன்மத்திலையும் வன்மகுடனா இருந்தும் வந்து அது பேசுறதுல வந்து சில நேரத்தில் அது மிஸ் ஆகும். ஆனால் வந்து கால்குலேட்டிவ் சில தாட் ப்ராசஸ்ல கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்காங்க. பட் நீங்க செஞ்சது வந்து கேம் படி வந்து நீங்க சரியினாலும், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், கேம் படி நீங்க சரின்னா கூட ராயனை சொல்லியிருக்கலாம், இல்லை வேற யாராவது வெளியில இருந்து ஒரு ஆளை நீங்க தாராளமா சொல்லியிருக்கலாம். நீங்க 2 பேருமே சொல்லிட்டு அந்த 2 பேர் பக்கத்திலே சாப்பிட்டீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்றேன். நீங்க தாராளமா ஆடுங்க, நீங்க தாராளமா பண்ணுங்க, நீங்க தாராளமா பேசுங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். இப்ப எனக்கு வந்து நான் சுதா லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அப்பா என்ன கொடுக்க சொன்னாரு. அங்க ஒரு மாமி சொன்ன மாதிரி இங்க அவனை போட்டு கொடுத்துட்டான் இருக்கு. அவர் வந்து இனிமேல் என் பொண்ணுகிட்ட பேசாத, என் ஃப்ரெண்டு தான் போட்டு கொடுத்தான், அதுதான் முக்கியம். அவன் சாமியார் ஆயிட்டான்னு வச்சுக்கான், வேற விஷயம். பட் போட்டு கொடுத்தது வந்து உண்மையிலே நாங்கள் செட்டில் ஆகாத ஒரு நேரத்தில் அதை போட்டு கொடுத்தான். அதே மாதிரி எங்களுக்கு அப்போ வந்து நாங்கள் செட்டில் ஆகி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும், ஊரை கூட்டி தான் பண்ணணுன்றத நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். நாங்கள் காத்திருக்கிறோன்றதும் 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சொன்னார் இல்லையா, என் பொண்ணை பார்க்காதன்னு சொன்னார்ல, தினமும் பார்க்கணும்னு தோணும். நான் சொன்னா வாசல் வந்து நிப்பா. மாசத்துல ஒரு வாட்டி 10 நிமிஷம் பேசுவோம். 10 நிமிஷம். அதாவது என்னன்னா, அவ்வளவு ஆர்வங்கள் இருந்தும் எங்கேயாவது பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரொம்ப சிரமமாயிடும், படிப்பு பாதியில் நிறுத்திடுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸ் வரும். அதனால தினமும் பார்க்கணும்னு நினைக்கிறவன் மாசத்துல ஒரு வாட்டி இல்ல 15 நாளுக்கு ஒரு வாட்டி பாக்குற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா டெய்லி பார்த்துட்டு இருந்தவன். இப்ப இங்க என்னன்னா, இதுதான் மேட்ரு. அதாவது நம்மளால நம்ம நேசிக்கப்படுறவங்க ஒரு சின்ன பிரச்சனை வரும் அப்படின்னும் போது அதனால நகர்ந்து நீங்க பாக்குறதா அதை உண்மையா நேசிக்கிறதுக்கான அர்த்தம். நான் என்ன எங்க அடிச்சுக்கிட்டே நீ போய் அவங்க அப்பா கிட்ட உதவாங்கண்ணா என்ன, திட்டு வாங்கினா எனக்கு என்ன, நான் வந்து உன்னை வந்து பாப்பா நான் நிரூபிப்பேன் அப்படின்னு நிக்கிறேன்னு வச்சுக்கேன். அது மாதிரி ஒரு எச்சத்தன உலகத்துல எதுவுமே கிடையாது. நீ ஜெஃப்ரி பண்ணது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன்.
உனக்கு உனக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு வந்து பவித்ராவை கட்டிப்பிடிக்க போவார் இவரு ஜெஃப்ரி. எட்ட நவரு இன்னும் உன்னை அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்போ உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கஷ்டம் என்னான்ட்டு. நீ இடுப்புல ஏறதுல இருந்து மடியில படுத்துக்கிறதுல இருந்து எந்த உரிமையில அதெல்லாம் நீங்க செய்யறீங்க? அவ்வளவுதான். இதே ஒரு உரிமை நீங்க தர்ஷிகா கிட்ட பண்ணிடுவீங்களா? நீங்க அதுதான் நான் திரும்பவும் சொல்றது. இதே உரிமை நீங்க தர்ஷிகா கிட்ட பண்ணுவீங்களா? இப்ப நான் அப்படி நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து சொல்லிடுவேன், நான் இந்த மாதிரி பண்ணேன், ஏன்னா இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு. அதுதான் வந்து நேர்மை. விட்டுரு, இது நேர்மை இதெல்லாம் விட ஜாஸ்தி. யோசிச்சு பாருங்க, இன்னொரு ஏன் ஒரு பொண்ணு மடியில படுத்துக்கிற அளவுக்கான சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இல்ல நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே வேலிடு. எல்லாத்த விட நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப லாஜிக்கலா எங்க பொருந்துச்சுன்னா, இப்போ ஒருத்தர் அப்படி சொல்லிட்டீங்கல்ல, திரும்பி வந்து உட்கார்ந்துட்டு யார் மார்க் பண்ணாங்க அப்படின்னு நீங்க விஷயத்த கேக்குறீங்க. திரும்பி நீங்க அதாவது அந்த வீட்டுல எல்லாருமே வந்து ஆண்கள் பெண்கள் மாறினாங்க, ஆனா மாறவே மாறாத அப்படின்னா அந்த 6 பேர் கொண்ட குழு, இன்னமும் அந்த 6 பேர் கொண்ட குழுல இவரும் ஒரு ஆள் தான். இவரை சேர்த்துக்கல, ஆனா இவரு என்னன்னா இன்னமும் இவங்க கூட சுத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு மாட்டி விட்டுட்டு இருக்காருன்னா உண்மையிலே இது வந்து பச்சை துரோகம்னு சொல்லுவேன். அதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு நீங்க கேமே விளையாடணும், நிரூபிக்கணும், வெளியாடுங்க, ஒரு ஆளை பண்ணுங்க. நீங்க ராயனை தாராளமா பண்ணலாம், ஏன்னா ராயன் நடுவில் வந்தாரு. ராயனை தாராளமா பண்ணலாம், வேற ஒரு ஆளை நீங்க தாராளமா பண்ணிருக்கலாம். நீங்க சவுண்ட் ராயனை நீங்க பண்ணீங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. இல்ல நான் அதை தான் சொன்னேன், நாங்க 2 பேரும் பேசும்போது கூட என்ன பேசிட்டு இருந்தோம்னா, ராயனை பண்ணா கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்க சொல்றதுக்கு ஒரு பண்றீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம நீங்க அன்சியும் சத்யாவையும் சொல்லும் போதே உங்க நேர்மை வந்து பல்லிழிச்சுது. நீங்க 1000 உங்களுக்கு கடன் இருக்கலாம், உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாரும் கன்சோல் பண்ணலாம், ஆனா நீங்க கன்சோல் பண்ற விஷயத்துக்கு நேர்மையா இருக்கணும். யாருக்காக நிக்கிறோம்ங்கிறது ஒரு விஷயம் இல்லையா? அதுதான் மேட்டர். அதுதான் என் பர்சனல் விஷயத்த சொன்னேன். நான் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கேன். அதே மாதிரி என்ன ரொம்ப ரொம்ப திருமணத்துக்கு பிறகு என்ன ரொம்ப நேசிச்ச பொண்ணுகிட்டே எனக்கு இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்ததும் உண்டு. எனக்கு அதை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். என்ன சில இடங்கள்ல வந்து உன்னை நான் இப்படி என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நகர்ந்த உறவுகள் நிறைய இருக்கு, நிறைய காதல் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நேர்மை இருக்கணும். அந்த நேர்மை இல்லைன்னா அது வேலைக்காகாது. வாட் எவர் இட் இஸ், தட்ஸ் ஆல். ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை அது. ஸோ அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதை பேசணுன்றாங்க. நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில என்னங்க, அவங்க 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலை போயிடுவாங்க. இப்ப இதுலயும் கூட வந்து நம்ம வந்து இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்ம பேசுறோம். இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க வந்து யார் இப்ப உங்கள்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப உங்ககிட்ட பழகுறவங்க உண்மையா இருப்பாங்களா? அதேதான். அதுதான் இப்ப அது இல்ல அப்படின்னும் பொழுது நீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்த வந்து இழந்துடுறீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ ரொம்ப ஈஸியா இழந்து அதனுடைய வேல்யூவை வந்து நீங்க விட்டு நகர்றீங்கன்றது நான் சொல்றது. இந்த இடத்துல பைசாவோ அதெல்லாமோ சொல்லல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா, அந்த கனெக்டை நீங்க இழந்துறீங்களோ அப்படின்றதுதாங்க. அது அவரு எப்படி சொல்றது, இன்னொரு பெரிய விஷயம் என்ன, இந்த 100 நாளைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதே அங்க யோசிக்கிறேன். அதை மறந்துட்டு செய்யற வேலை தான் இங்க வந்து ரொம்ப தவறுன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. கமெண்டா ஜாக்கி ஜெஃப்ரி சரியான கன்னிங். நீங்க சொல்லும் பொழுது கூட நான் இப்படி நீங்களே ஆனா சவுண்டு டீ மேட்டருக்காக போட்டோவை எடுத்தாங்க போறேன்னு சொன்ன மேட்டரை ஜெஃப்ரி தீபக் ரஞ்சித் கிட்ட சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லுது, என்னை எப்படி பண்ணுது பாருங்க அப்படின்னு சொன்னான்னு போட்டிருக்காங்க அவங்க. அதுக்கு தீபக் உங்க இதெல்லாம் புரிஞ்சுதான் கோவா கேங்லயே இருக்கியான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சும்மா எனக்கு ரொம்ப பிடித்தவங்க அவங்களன்னு சொன்னான். ரொம்ப பிடிக்காது அவங்கள அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஃப்ராட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுதான் முத்துன்றவர் அதை போட்டிருந்தாரு. நான் வந்து இப்ப இங்க நிறைய பேர் என் மேல வைக்கிற விமர்சனங்கள் என்னன்னா, ரொம்ப மஞ்சரியை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா, தாமரையை எதிர்த்தீங்க, அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்கதான் அப்படின்னுவாங்க. யார் கஷ்டப்பட்டு வந்தாலும் யார் பணக்காரனாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான். அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எந்த பொருளை நீங்க தப்பு செஞ்சாலும், இப்ப உதாரணத்துக்கு ஏன் அருண் கூட தான் ரொம்ப பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. ஐ மீன் அவர் வெல் டு தான் ஓரளவுக்கு இருக்கு இல்ல, ஓரளவுக்கு ஜெஃப்ரியை கம்பேர் பண்ணும்போது பெருசு தானே. ஏன் அவருக்கு வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், அவரையும் தான் பேசிட்டு இருக்கோம்.
பட் ஆனா இவங்க என்னன்னா ஒரு கன்சிடரேஷன் ஒரு ஃப்ரேம் வந்து அதுக்கு எடுத்து வராங்க. அப்படி கிடையாது. அப்பதான் நீங்க இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்ல வரேன் நான். எஸ். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் இதற்கு அப்புறம் இந்த ஜெஃப்ரி கதை வந்து வந்துருச்சு. ஸோ இதோட முடிச்சீங்கன்னா நம்ம 2ஆம் பாகத்துக்கு வந்து தர்ஷிகா பவித்ரா பேசி முடிச்சிட்டாங்க இல்லைங்களா? அதன் பிறகு இந்த மார்க்கிங்னா என்னன்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஜாக்கி. 50 நிமிடங்கள் ஆக போகுது. சரி, முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த கமெண்ட் படிச்சிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். அப்படி சொல்றேன் நான். வேற என்ன எனக்கு முக்கியமான கமெண்ட்ஸ் முக்கியம்னு இல்லை, வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அப்படியே நான் படிச்சுட்டே வரேன். மற்றவங்க எல்லாரும் லைக் சொல்லியிருக்காங்க. ராதாவும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜெஃப்ரி சவுண்டை நாமினேஷன் பண்ணப்ப வந்து ரொம்ப ஈவில், இனிமேலாவது சவுண்ட் அண்ட் ஜாக்லின் வந்து அவங்களோட சேராம இருக்கணும் அப்படின்வாங்க. இல்ல அது தெரிய வராது இல்லைங்களா? இப்ப ஜாக்லினாவது தன்னை யார் நாமினேட் பண்ணிருப்பாங்கன்றத கரெக்டா சொல்லுவாங்க. என்ன நாமினேட் பண்ணது அருண் அன்ஷிதா அப்படின்வாங்க. நம்பிட்டு தான் இருக்காங்க, உங்களை நம்புறாங்க. ஜாக்லின் அதுதான் சொன்னா நகத்துறாங்க. நீங்க வந்து அந்த கரெக்டா அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த செகண்ட் ஒரு போய் ஹக் பண்ண போறா அப்படி தள்ளுவாங்க. நீங்க வந்து அந்த பொண்ணு இடுப்புல ஏறி உட்கார்றீங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு இதை நீங்க எடுத்துக்குவீங்களா? நான் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அது மாதிரி ஏதாவது நட்பு ரொம்ப பயப்படுவேன் நான். அது எப்பயோ உடஞ்சிருமோ, அது வேணுமே, அது நம்ம கூட இருக்கணுமே, இவ்வளவு அன்பு செலுத்துறவங்க நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு வந்து கூடுமான வர உண்மையா இருக்க ட்ரை பண்ணுவேன். ஓகே. ஆனா நீங்க நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்திருப்பாங்க, அவங்களுக்காக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. ஆனா அவங்களதான் அவங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுதான் இலங்கேஷும் அதுதான் சொன்னாரு. இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாரு. யாமினி வந்து ஒரு ஐடியா சொல்லிட்டாங்க, வெயிட்லாம் பண்ண முடியாதான், இனிமேல் லேட்டா வரீங்கன்னா அட்லீஸ்ட் பேக்ரவுண்ட்ல நீங்க பாடுற பாட்டையாவது ஓட்டிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதன் பிறகு வந்து மாத்தி தான் வச்சிருந்தேன். ஆக்சுவலி கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் சார் இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி நான் பக்காவா மாறி தான் வச்சிருந்தேன் இல்லையா? மாத்தி தான் சார் இருக்கு. நடுவுல ஒரு சின்ன ரைட் ஃபைன். ஓகேவா? ஸோ இதன் பிறகு வந்து ரொம்ப எல்லாம் ஓகே. இவங்க இந்த லேட் விஷயங்கள்லாம் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அபிநயா வந்து சொல்லுவாங்க, அபிநயாவும் இலங்கேஷுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. நலசிமை வந்து எங்க போட்டிருக்காங்க கமெண்ட்? இல்ல இன்னைக்கு வந்து யூடியூப்ல ஒருத்தர் நம்ம சைட்ல வந்து அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அதுதான் ஓகேவா? அட்டெண்டன்ஸ் வந்து லைக் எல்லாம் போட்டாச்சு அப்படிங்கறத கண்ணாடி கிரிமினல் சொல்லிட்டு உங்களை நீங்க ஜெஃப்ரி பற்றி என்ன சொல்ல போறீங்க, அந்த கேமை பற்றி எப்படி சொல்ல போறீங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி சவுண்ட் வந்து ஹெல்ப் ஹிம் டு மோட்டிவேட் ஃபார் த கேப்டன்சி டாஸ்க் லாஸ்ட் வீக். அதன் பிறகு அவர் இப்படி பண்ணது ராயன் தாங்க அந்த பொம்மை எடுத்து போய் வைப்பாரு. ராயன் தான் அந்த பொம்மை எடுத்து போய் வைப்பாரு அவர் ஆக்சுவலி. இல்லனா இந்த அதுதான் சொல்றேன் நானு. நீங்க உங்களை யாரு வந்து நீங்க ரொம்ப திறமையான ஆளு, உங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா நீங்க அந்த வேலையை செய்யறீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். அதேதான். அது வந்து என்னன்னா இன்னும் இனி இந்த ஃபியூச்சர்ல இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்க பாவம் பார்த்து செய்வாங்க தெரியுங்களா, அந்த பாவம் பார்த்து செய்யாத அளவுக்கான விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் ரொம்ப கொடுமை. இதுல வேற என்னன்னா நீங்க பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்க அவ்வளவு யோகியமா முத நாள் வந்து பவித்ரா கூட நீங்க வந்து வாக்கிங் போய் பேசிட்டு இருக்கீங்க, ரைட், தப்பு இல்ல. ஏன்னா நீங்க சர்வைவலுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, கடைசியில யாரும் வரமாட்டாங்கன்ட்டு திரும்ப வந்து எதுக்கு எல்லாம் பண்ணிட்டு ஏன் திரும்ப வந்து சாப்பிடறதுக்கு அங்க உட்காடுறீங்க? அதுதான் கேள்வியே. அங்க ஏன் சாப்பிடறத உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு கவனிச்சு திரும்ப அவங்க முதுகுல குத்துறதுக்கா? நான் சொல்றேன், இந்த ஆட்டிடியூட்ல இருந்தா உருப்படவே முடியாது. நான் எழுதி தரேன். நான் இது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஏன்னா நேத்து சுகிசிவம் அவர் பேசிட்டு இருந்தார், புத்தரை வந்து இவனுங்க எவனுமே பிடிக்காது, புரியுதுங்களா? ஆனா இவனுங்க எல்லாமே வந்து புத்தரை வந்து தப்புன்னு சொன்னானுங்க. புத்தர் என்ன சொன்னாருன்னா, தப்புன்னா அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிப்பார், ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்றத அவர் தான் சொன்னாரு. ஆனா இவனுங்க பாவம் பண்ணி போடுவது, அது எந்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிட்டீங்கன்னா அவங்க பாவத்தை மன்னிச்சிருவாருன்றதுதான். இவனுக்கு பாவம் பண்ணணும், இவனுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு தப்பு செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போய் உண்டுல காசோ ஏதோ ஒன்று போட்டா இவனுக்கு தப்பிச்சிடலாம் நினைச்சிடறாங்க. ஏன் சமம் ஏதோ பண்ண தப்பிச்சிடலாம் நினைச்சிருக்காங்க. அதுக்குதான் புத்தரை வந்து இவங்க வந்து ஒழிச்சு கட்டானுங்க அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது, நீங்க ரொம்பலாம் ஸ்மார்ட்டே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துக்கு உண்மையா இல்லைன்னா அது நிச்சயமா உங்களை கண்டிப்பா பாதிக்கும். தட்ஸ் ஆல். கரெக்ட். ஸோ அதான் சங்கீதா சண்முகமுடைய கமெண்ட், முத்து வந்து ஒரு முதலே வந்து அருணை போய் கன்ஃபரண்ட் பண்ற வந்து மைண்ட் செட்லாம் இல்ல. ராயன் போனதுக்கு அப்புறம் இவர் வந்து அவருடைய கருத்துக்களையே சொன்னாலும் அது கரெக்டா இருந்தாலும் கூட மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னாங்க. முக்கியமா ராயனுக்கு கிடைக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா நீங்க மற்றவங்க பேசும்பொழுது கூட அவர் வரமாட்டாரு. ராயன் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாவ் மொமெண்ட்டை வந்து ராயனுக்கு அவர் கொடுக்க கூடாதுன்றதுல வந்து ரொம்பவே தெளிவா இருக்காப்ல.
அண்ட் அன்பாப்புலர் ஒப்பீனியனா இருந்தாலும் தருண் விக்னேஷ் பார்கவி உங்களுடைய கமெண்ட்டை தான் அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஜெஃப்ரி வந்து இங்க வந்து சர்வைவர் கேம் ஆடிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன். நீங்க அந்த கேமையும் இந்த கேமையும் போட்டு குழைச்சிட முடியாது. கிரிக்கெட்டையும் ஃபுட்பாலையும் நீங்க ஒரு கிரிக்கெட் நான் வந்து பாலை எட்டி உதைக்கிறாங்க, இதுவும் பால் தான், நீங்க வந்து கிரிக்கெட் பால் எட்டி உதைக்க முடியாது. கால் பழுத்துரும், முட்டி பேர்ந்துரும், ஐ மீன் விரல் எல்லாம் பிச்சிங் போயிடும். ரொம்ப தப்பு. கேமு ரூல்ஸ் எல்லாமே டிஃபரன்ஸ். ஆனா கேம் தான் அதுதான். நீங்க என்ன பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு வி அவர்கள் வந்து பப்ளிக் போல்லாம் வச்சிருந்தாரு. அதன் பிறகு வந்து முத்து வந்து வந்து ஒரு வின்னர் மெட்டீரியலுக்கான கேமே விளையாடல, பட் ஆனா அவர் தான் வந்து இந்த கேமை வந்து வின் பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது அப்படிங்கறதையும் அவங்க ஃபேன் பேஸ் பார்கவி சொல்லியிருக்காங்க. ஆமாமா, முத்து அண்ட் அது பேர் என்ன, ராணவ், இவங்க ரெண்டு பேருக்குமே பலமான பிஆர் இருக்கு. இவங்க தான் வந்து இவங்க ரெண்டு பேருடைய ஓட்டு தான் இப்ப பவித்ரா வந்து முன்னணிக்கு வந்தாங்க. பவித்ரா ஒன்னும் அந்த மாதிரி வந்து நிக்கல. ஜாக்லின் வந்த அந்த ஆர்கானிக் ஓட்டு வந்து அவங்க வந்து ஒரு வாக்கு, அவங்க நல்லா தெரியும் வாக்குக்கு நிக்கிறதுன்றது ஒரு விஷயம். அதனால வாக்கு கொடுத்துனா அதுக்காக நிப்பேன் அப்படின்றது தான் அந்த வாரத்துல வந்து ஓட்டுன்னு வச்சுக்காங்களேன். ஆனா இது வந்து என்னன்னா இவங்க இந்த பிஆருக்கான விஷயம். இன்னைக்கு ஓம் பிரகாஷ் சொன்னார், இது வந்து பின்னாடி வந்து ரொம்ப தப்பா போய் முடியும் அப்படின்ட்டு. எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். இதையெல்லாம் மீறி ஜெயிக்கிறது தான் அங்க பெரிய விஷயம். எஸ், ஓகே. சோ அதன் பிறகு வந்து பாராமணி இல்லாம சொன்னாங்க முத்து, சாரி இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி வந்து ரொம்ப வந்து உஷாராயிட்டாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சுதா ஸ்ரீதர் வந்து பிக் பாஸ் வந்து கிராசரி டாஸ்க் வந்து சம்ஒன் ரியலைஸ் பண்றதுக்கு தான், திருட்டு பிரியாணி கேங் ஃபார் வேஸ்டிங் வந்து இந்த மாதிரி மற்ற விஷயங்களை வேஸ்ட் பண்ணாங்கல்ல, அதை கொஸ்டின் பண்றதுக்காகவே ரொம்ப கஷ்டமா கொடுத்த டாஸ்க் மாதிரி இருந்தது. வெறும் 3000 ரூபாய் வச்சுட்டு இருக்கும்போது இப்ப ஒரு கோவம் வரும் இல்ல, கண்டிப்பா இல்ல. இதுல இன்னைக்கு வந்து காஃபி கிடையாது, இந்த ஹெல்த் மிக்ஸ் ஹெல்த் மிக்ஸ் காஃபி எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு அதுதான் ரவை எடுங்க. ஏன்னா காலையில வந்து அது வந்து ரவையை போட்டு விட்டோம்னா ஓரளவுக்கு ஒரு 10 பேர் சாப்பிட்டு விடலாம் அப்படின்றதுக்கு தான் அந்த ரவை வரலாம்னு வச்சுக்காங்க. அதே மாதிரி கிச்சன் இன்சார்ஜா வந்து யாரை போட்டுருக்காங்க, ஜாக்லின் நினைக்கிறேன். ஜாக்லின் எல்லாருமே தான் சார். ஜாக்லின், தீபக், மஞ்சரி வந்து இருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவர் மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மஞ்சரி வரல, ஏண்டி சமைக்கும் போது நான் என்ன கேட்க கூடவா கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுவாங்க. திரும்பவும் அது மாதிரி ஆரம்பிச்சாங்க. நீங்க அது எப்பயுமே வந்து இந்த மூட்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க அவங்க. ஆமா, அது இப்ப வந்து ரொம்ப ஃப்ளைங் மோட்லயே தான். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சிடரேஷன் வந்து கொஞ்சமா இவங்க வந்து முத்துவும் சரி மஞ்சரியும் சரி இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து கோவா கேங் பக்கம் வந்த மாதிரி இருக்கு. கோவா கேங் வந்து நீங்க வந்து இல்லைனாலும் இருந்தாலும் அது இருக்குது, அவ்வளவுதான். அதுல வந்து அது பக்கம் வந்து லைட்டா இவங்க வந்து வந்துட்டு போன மாதிரி தான் எனக்கு இன்னும் படுது. ஐ மீன் மஞ்சரி அண்ட் முத்து. ஏன்னா அருணை போட்டு ராயன் வலிக்கிட்டு இருக்கும்போது முத்து உள்ளார வந்தாப்ல. ஏன்னா அவர் வரமாட்டார் பொதுவா. ஏன்னா இப்ப சாச்சனா போனது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இப்போ ஆட்கள் தேவையா இருக்குது அவருக்கு. எஸ், அதுதான். அதே மாதிரி ஒரு விவாதம் வந்து கரெக்டா போகுது அப்படின்னா அவர் ஜட்ஜ் பண்ணிடுறாரு. அப்ப இந்த விவாதத்துக்கு நம்ம போய் கலந்துக்கலாம், இது கரெக்டா போயிட்டு இருக்கு, இப்ப இது வெளியிலயும் கரெக்டா தான் போகுங்கிறத அவர் ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ணி அந்த விவாதத்துக்குள்ள கரெக்டா வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்புகளை வச்சிட்டு இருக்காரு அவர். ஆமா. உல்லாச பறவை வந்துட்டேன்னு போட்டிருந்தாரு. அதை சொல்றதுக்காக சொன்னேன். உல்லாச பறவை இப்ப என்ன மாதிரி ஆயிட்டாராம். அவரு கடையில உட்காந்துக்காரு. ஆமா, கார்த்திகேயன் மாணிக் கூட சொன்னா அது விட்டுருங்க, அது எனக்கு வந்து போச்சு அது அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு நீங்க இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கு. தேங்க்யூ. தோணலையே நிறைய பேர் பாருங்க, எல்லாம் ஆமா நிறைய பேர் தோணல அப்படின்னு. ஓகேவா. வீக்கெண்ட் ரோஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பராசக்தி சொல்லியிருந்தாங்க. பிரேம் கோகுல் வந்து அறவேற்காடு தான் அருண் அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தை, ஒன் வேர்ட்ல சொல்லணும்ல, அதாவது அவர் சொல்லிட்டாரு. தீபக் வந்து எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணாரு இந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, ஒரு ஸ்கில்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஒர்க்கையும் பிசிக்கல் லேபல் ஒர்க்கையும். ஆனா அதை வந்து அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு இதுலயே இல்ல. அவர் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்துல அதேதான். ஏன்னா அவர் வந்து இவங்களை விட இவங்க வசத்தின்னு அவர் பேசவே இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் சாண்டி கிச்சன் கவின் மொமெண்ட் வந்து அருண் பாக்யா கூட இன்னைக்கு வந்து பார்த்தாங்களாம். ராஜபாண்டியன் வந்து கேட்டாரு, இன்னைக்குதான் ஒண்ணும் இல்ல, அட்லீஸ்ட் சமையல் குறிப்பு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற உட்காந்துட்டாரு. ஓகே. அண்ட் உங்களுடைய டிஷர்ட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. அண்ட் அப்படியே கீழே வந்தனா அந்த தெரியும் நீங்க இப்ப சொல்லுவீங்கன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சொல்ல மாட்டீங்க, சொன்னா அப்புறம் வந்து நீங்க. கிங் ஆலன் அவர்களும் அதே தான் சொல்லியிருந்தாரு. ஜெஃப்ரி வந்து இந்த ஒரு கேம்ல சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்றோம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஜாக்கி நீங்க 90 மினிட்ஸ் பேசினாலும் கடையை சாத்துனதும் சொல்லும் பொழுது என்ன போறீங்களேன்னு தோணுதான். யார் சொன்னா? ஷாலினி கோகுல் சொல்லியிருக்காங்க. ஷாலினி
உங்க நிலைமை புரியுது. பட் ஸ்டில் ஐ வாட்ச் அகைன் இஃப் ஐ ஃபீல் ஐ நீட் டு லிசன் மோர் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இல்ல எனக்கு தெரியும். ஏன்னா நான் அது எங்க ரசிக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க ஒண்ணு சொல்லும் போது நான் அப்படியே பிளைண்டா நம்ப மாட்டேன். நீங்க ரொம்ப அழகுன்னு நான் நம்பவே மாட்டேன். நீங்க நல்லா பேசுங்க நான் நம்புவேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா. அதனால என்னன்னா நான் எங்க அதை ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல. நான் படம் பார்த்துட்டு வந்து ஸ்கூல்ல வந்து கதை சொன்னா என்னை சுத்தி வந்து ஒரு 10 பேர் இருப்பான். ஓகே. அதே மாதிரி எடுத்ததுமே வந்து அந்த அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் மியூசிக் போட்டு ஸ்கிரீன் அப்படில இருந்து ஆரம்பிப்பேன். அப்பயே அவனை வந்து தியேட்டர் மூமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் உட்கார வைக்கிறதுல இருந்து ஆரம்பிப்பேன். இப்படிதான் கதை. அது எவ்வளவு அது என் வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய இதுவா இருந்திருக்கு பாருங்களேன். அதை நான் இன்னைக்கு டார்லிங்டன்ல நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் பாருங்க, அதை கேட்டுக்கிட்டு. அதுதான். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கேட்டா, நீங்க என்ன சொல்லுவீங்க, டிபெண்டன்ட் அப்படிம்பீங்க. இல்ல நீங்க ப்ரூஃப் நான் சும்மாலாம் வைக்க மாட்டேன். இல்ல அததான் சார், நான்லாம் ஆனா ப்ரூஃபே காட்ட முடியாத நிலைமையில இருக்கேன் பாருங்க. அதுதான் என் பிரச்சனைங்கிற, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது நீங்க டிபெண்டன்டா வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கணும் அப்ப. வாங்க. ஸோ இந்த செவுத்துன்னு ஒன்றதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. அருண் வந்து இன்னைக்கு ரொம்ப வந்து கரெக்டா மாட்டிக்கிட்டாப்லன்னு போட்டிருந்தாப்ல தியாகராஜன் அவர்கள். இல்ல அது கேஸ் லைட்டருங்கிற கமெண்ட் நீங்க படிச்சீங்க, அது தெரியும் எனக்கு, அதனால நான் அதை படிக்கல. ஓகேவா. நிறைய பேர் ஜெஃப்ரி விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜானகி கூட சொல்லியிருந்தாங்க. அண்ட் சங்கீதா ஃபர்ஸ்டே இந்த தோணையில எல்லாம் சொல்லிட்டாங்களா. வணக்கம் ஜாக்கி, அமுதன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் குட் அமுதன், இங்கே வேர் ஆல் குட். அண்ட் அருண் வந்து ஆல்வேஸ் டார்கெட்ஸ் பீப்புள் ஹூ காட் கிளாப்ஸ் இன் த வீக்கெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் கோவா கேங் ஹி மென்ஷன் வந்து மக்களுக்குள்ளேயே பிடிச்சிருக்கா, எனக்கும் பிடிக்கும். வீக்கெண்ட் ஆரம்பத்துல அப்படி சொன்னாராம், மக்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா எனக்கும் பிடிக்கும்னாராம். சோ இப்ப இந்த வாரம் யாரு கிளாப் அப்படின்னு, இந்த வாரம் கிளாப் பிளஸ் ஒரு 10 கோடி வச்சிருக்காருன்றதும் தெரிஞ்சிச்சு அவருக்கு. அருணை பார்த்தா யாரு சாமி இவரு அப்படின்னு தோணுதான் ஷாலினிக்கு. ஸோ இதன் பிறகு அப்படியே பாத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. அதற்கு பிறகு அங்க நீங்க ஏதாவது முக்கியமான கமெண்ட் பாத்தீங்களா ஜாக்கி? நானே படிச்சுட்டு இருக்கேன். ஜோசப் கெனடி வந்திருந்தாரு, உங்க ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து லெஃப்ட் பிரச்சனை. ஆமா, அனிதா சுரேஷ்க்கும் லெஃப்ட் பிரச்சனை உண்டா, அது என்ன மாயமோ தெரியல. நான் ஓட்டும் போது பிரச்சனை இல்லை, ஆனா என் ஹஸ்பண்ட் ஓட்டும் போது கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஓகேவா. அதே மாதிரி கவிதா வந்து சொல்லியிருக்காங்க, கவிதா ராமானுஜம், ஐ கேன் ரிலேட் டு தோணல. அவங்க பையன் வந்து ஏதாவது தப்பு பண்ணாப்ல அப்படின்னு போய் கேட்டா, ஏன் இதை செஞ்ச அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு வரான், எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அப்போ வந்து ஹி இஸ் 19 இயர்ஸ், அப்படியே சாத்தலாம் போல இருக்குமா, கோவப்படக்கூடாது. ஐயோ ஐயோ, ஏன்னா இங்க தூக்கி உலர வச்சிருவானுங்க. அந்த மாதிரியான நிலைமையில கை கட்ட ஹராஸ்மெண்ட் அப்படின்னு தூக்கி உலர வச்சிருவானுங்க. அதுவும் இல்லாத இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே இப்படி வந்து கேஸ் ஆச்சு உலர போனோம்னு வச்சுக்க, ஆமா 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 கொல்லு கிருஷ்ணா கொல்லு கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லா கோஷ்டியும் வந்துரும். டிஜிட்டலி ரெக்கார்டு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டிருக்கோம், அதை எடுத்து வந்து காட்டுவாங்க. ஓகே. பவித்ரா ஏன் இவ்வளவு பேசினாங்கன்னு கேட்டீங்க. இட்ஸ் பவித்ராஸ் கண்டென்ட் ஷீ ஸ்கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமி சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான். இல்லை அது எவ்வளோ பேசி வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரிதான் பூனா பாலகணேஷோட பொண்ணுமா 19 வயசு, அவங்களும் அடிக்கடி ஐ டோன்ட் நோ சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ தெரியல, திஸ் இஸ் தோணல. தெரியலன்னா கூட கண்ணு கர்மம் அது தெரியல, நம்ம எவ்வளவோ சொல்லி தொலைஞ்சோம் தெரியல அப்படின்னு மனசை தெரிஞ்சுக்கலாம். நல்லா அதாவது ஏமா அருவாமனையே எடுத்து வைக்கல, இது சிம்பிள் திங். தோணல. இது நடு ரோட்லயே இருக்கும், அதாவது அந்த கிச்சன் ஆள நடுவுலயே இருக்கும். அதுல காலை போனா வெட்டிப்போம், அப்புறம் பேண்டேடு, கால் துண்டாவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கும். நான் தான் சொல்றேன், ஃபுல்லா இந்த உலகம் அழிந்து இப்ப எப்படி வந்து இந்த டைனோசர் பாசில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி என் வீட்டை நீங்க வந்து அது மாதிரி உலகம் அழிஞ்சு அவங்க ஏதோ ஒரு வேற்று கிரகத்துல யாரோ வந்து பாசில்ஸ் எல்லாம் எடுக்கும்போது எப்படி பழைய எழுத்துக்கள்லாம் படிக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது இதுல பார்த்துருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி வந்து தோண்டி பார்த்துருப்பானுங்க. அங்க வந்து அருவாமனை அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சிருக்கும், கத்திலாம் அந்த கத்தி செல்ஃப்ல இருக்கும். பட் கரெக்டா இந்த இடத்துல மட்டும் எங்க வீட்டுல வந்து எடுத்தா அந்த சமயக்கட்டுக்கு நடுவுலயே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்ப அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, ஐயோ இந்த உலகம் அழியறப்ப கரெக்டா இவங்க நறுக்கின்றது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க மாத்துறீங்க, ஒருத்தர் இப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி எங்க வீட்டு அம்மா அது வந்து சிம்பிளா இருக்கிற விஷயத்தையே காம்ப்ளிகேட் ஆக்குவாங்க.
அது பின்ன விடுங்க அதில் ஏன் ஜாக்கி டென்ஷன் எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதான் இவர் அவர் பேர் என்ன சொல்றது, நெல்லிசிமி சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்தைங்கிறது ஒரு வாக்கியம்னு ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த உப்பர்வாலான்னு சொல்றனே அந்த மாதிரி மொமெண்ட் தான் அது நெல்லிசிமே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கார்த்திக் வந்து சொல்லியிருந்தாரு, லேபருங்கிறது ஒன்றும் சீப்பான வார்த்தையோ டிஸ்கரேஜ்ஃபுல்லான வார்த்தையோ இல்லை, ஒரு லேபர் பெயின் அப்புறம் எதுக்கு நம்ம அதை சொல்றோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காரு. ஏங்க இதெல்லாம் அவருக்கு தெரியும். லேபர் பெயின் அப்ப இந்த யாழினி வயிற்றுல இருக்கும்போது என்ன உண்மை விட்டானுங்க, இது ஏன் பொண்டாட்டி பார்த்ததுக்கு இப்போ இருக்கிற டயலாக் அன்னைக்கு அங்க போட்டுக்கலாம், எங்க கொண்டு வந்து நித்திரிக்கு பார்த்து யாமினியும் மைக் ஒன் மைக் த்ரூ எல்லாம் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓகேவா? ஹலோ ஜாக்கி அண்ட் வாய்ஸ் ஓவர் ஆரியன் சீசனில் இருந்து உங்களை பின்தொடர்கிறேன். இது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கருத்துக்கள், பாட்டு போன்ற பல விஷயங்கள் அருமை. பேபியில் 90% கருத்துக்கள் ஒத்து போகிறது அப்படின்ட்டு. அதுதான் ஜோதிலட்சுமி வந்து உங்களுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க, என்னை தாளாட்ட வருவாயோ, அந்த பாட்டு பாடிருங்க. ஓகேவா? அண்ட் அதான் அருண்ஸ் லாஜிக், லெஸ் பீப்புள் லெஸ் டாய்லெட் லெஸ் கிளீனிங்கா. ஐயோ ஏன் கேட்க. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வாட்ஸ் அனுப்புறேன். நான் சொன்னலதா பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலி நான் சாட்டர்டே பேபி எபிசோட் வந்து நான் ஹலோ ஜாக்கி, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புகிறேன். நான் ஸ்வர்ணலதா பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலி நான் சாட்டர்டே பேபி எபிசோட் வந்து நான் சண்டே ஆஃப்டர்நூன் தான் பார்த்தேன். இன்னும் உங்களோட ரிவ்யூ இன்னும் நான் பார்க்கல. பேபி எபிசோடு தான் பார்த்தேன். விஜய் சேதுபதி ஹோஸ்டாக இருக்கிறதுக்கு சுத்தமாக லாக்கே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 10% 20% இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமா இல்லை. அவர் எப்படி ஒரு கேங்க வந்து நீங்க கேங்கா இருந்து விளையாடுறீங்கன்னு சொல்றாரோ, அதே போல எல்லா கேங்கையும் நீங்க கேங்கா இருந்து விளையாடுறீங்க, இது தப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கணும். அதை பண்ணல. கேங்கா இருந்து விளையாடுற மாதிரி இருந்தா நீங்க வெளியில வந்துருங்க, மத்தவங்களை வேடிக்கை பார்க்கணும்னா நீங்க வெளியில வந்துருங்க, வெளியில வந்து பாருங்க அப்படின்றாரு. ஒரு அம்மா வெளியில போறேன்னு கத்துறாங்க, அவங்கள அனுப்பிச்சுட்டாவ சொல்றேன் நானு. வெளியில வரேன்னு சொல்றவங்கள வெளியில வந்துருங்கன்னு சொல்லலாம்ல. அவங்க விளையாடலன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க. பட் அனுப்பிச்சுட்டா என்ன பண்ணாங்க, விளையாண்டுட்டு எனக்கு இது பிடிக்கல, இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு கத்திட்டு வந்தாங்க. ஆனா கோவாக்காங்க என்ன பண்ணாங்க, பிடிக்கலன்னா விளையாடலன்ட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க. இன்னொன்னு இவங்க வந்து மத்தவங்க கோவாக்காங்க மத்த விளையாட்டு கெடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு இது எப்படின்னே புரியல. ஓகே, அது மத்தவங்களோட விளையாட்டு கெடுக்கிறதாவே இருக்கணும், அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதை எப்படி இவர் வந்து நீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க போய் அதை தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் விளையாடுறாங்க அப்படின்னா தடுத்தா இல்லை, நிறைய பேசியிருந்தாங்க. ஆனால் நான் சாரி, ஏன்னா அது 4 நிமிஷம். அதில் என்ன அவங்க சொல்ல வந்ததுன்னா, பச்சை மிளகா கடிச்சதுக்கு அழுதாங்கல்ல, அப்ப நீங்க வந்து அது கேம் தானே, அதை நீங்க பொறுத்துக்கதானே வேணும், ஏன் சொல்ல முடியல உங்களால, அது தப்புன்னு தானே போச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுதான் பிக் பாஸ் கேட்பாரு, அவர் எப்ப கேட்பாருன்னு தெரியல எனக்கும். சரி விடுங்க. சோ இதெல்லாம் சொல்லி முடிச்சாங்க இல்லைங்களா. இவர் நாக் அவர்கள் வந்து அரசியல் பாரி பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் உங்களை பார்க்க தவறியதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றேன், உங்களுக்கு இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. அரசியல் போன்ற சில விஷயங்களில் எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் உங்களை பார்க்க தவறியதில்லை அப்படிங்கிறதையும் முதல் முறை கமெண்ட் செய்கிறேன். நன்றிங்க. அது அரசியல் பார்வைகள், அது வெவ்வேறு கருத்துக்கள் உண்டு, அதுல நான் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல நான் வந்து அதாவது சுதாஸ்ரீ இதை சொல்லிட்டாங்க, அந்த ஜீப்பை எடுத்துன்னு போய் அந்த 2 எக்கை வாங்கின்னு வந்துருங்க இல்ல அவரே கொடுத்துருவாருங்க. தங்கம் இது என்ன தங்கம், இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு அப்படின்வாங்க. அப்படியே இவர் வீக்கெண்ட்ல கேட்டாலும் அவர் என்ன சொல்வார், சார் ஒரு விளையாட்டுங்கிறது இந்த முட்டையை வச்சுதானா சார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாரு. சொல்லி உட்கார்ந்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இன்னும் ஒரு வாரம் இருக்கு அவருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அப்படியே உள்ள போயிடலாமா ஜாக்கி? ஓரளவுக்கு நிறைய கமெண்ட்கள் படிச்சுட்டேன் நானு. ஆமா, நிறைய டைம் ஆயிடுச்சு சார். 1 மணி நேரம் சார். அவர் நான் தான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், அவர் அட்ரஸ் கேளுங்க, யூஎஸ்ல எங்க இருக்காப்லன்ட்டு அட்ரஸ். ஆமா வாங்கிடுங்க, வாங்கி நம்ம கூட இங்க இருந்து ஒரு 1 கிலோ சர்க்கரை அங்க பார்சல் அனுப்புன்ற, உங்க வாய்க்கு சர்க்கரை போடணும்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். சரிங்களா? ஆமா 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 67 தான் ஜாக்கி. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். டிஸ்பிளே QR கோட் அண்ட் இந்தியன் அண்ட் UK
பேபால் அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. QR கோட்ஸ் ஆல்சோ தேர். சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் க்ரைட்டீரியாவில் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பிஸ்னஸ் அக்கௌண்ட் இல்லை. இந்த எபிசோட் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.